நேசிக்கிற எங்க நல்ல பரம பிதாவே, we love you Lord. Thank you for this day, Father. Lord, we are waiting for your word, Lord. Your word has power, your word has life. You speak to us, Father. பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், தாகமாய் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு என்னோட திருப்பிக் கொள்ளலாம். 2 Timothy chapter 4 verses 18. What does God does to his children? ஏசப்பா என்ன செய்றார் அவங்க பிள்ளைகளுக்கு வாசிக்கலாம். Chapter 4 verses 18. Yes, and the Lord will deliver me from every evil attacks and bring me safely into his heavenly kingdom. Hallelujah. நல்லா சொல்லுங்க, ஹalleluya. தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மளுக்காக சொல்லுகிறார். இல்ல கிறிஸ்தவமும் இல்லை, அகிலாவும் இல்லை. மைக்கில் வாசிங்க, இல்லைன்னா தயவு செய்து வாசிக்காதீங்க. கர்த்தர் எல்லா தீமையிலின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. மெதுவா வாசிங்க மறுபடியும் சிஸ்டர். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தில் அடையும்படி அதை பார்க்கும்படி காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? யார் உங்க ஆண்டவர் தெரியுமா? என்னை காப்பாத்துகிற கடவுள். அவரு எவ்வளவு பேரை காப்பாத்திக்கிறாரு? ஆபத்துலேருந்து, பிரச்சனையிலேருந்து, அவமானலேருந்து, பாவத்திலேருந்து, தோல்வியிலேருந்து, டெம்டேஷன்லேருந்து, கோபத்துலேருந்து, ராங் டிசிஷன்லேருந்து, அப்புறமா டிப்ரெஷன்லேருந்து. ஆக்சுவலாக சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஏன்னா சைக்காட்ரிக் கிட்ட யார் போகிறது தெரியுமா? யார் போகிறது? அதான் அந்த பேஷண்ட் பேர் யார்? சைக்காட்ரிக்டால யார்ப்பா போவாங்க? பைத்தியம்ஸ். ஆக்சுவலாக we were பைத்தியம்ஸ். We are python for all this world. Money, love, lust, friendship, so and so, etc. இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டு இருந்தோம். எல்லாரையும் நம்பி என்ன ஆகிட்டு இருந்தோம்? ஒரு மாதிரி நம்ம பாஷையில் சொல்லணும்னா அந்த வாலிப பசங்க சொல்லுவாங்க, சைக் ஆகிட்டோம் நான்வாங்க. யங்ஸ்டர்ஸ்களை பார்க்க அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹெவனில் இருக்கும் போது அவங்க ரெலமில் இருக்குவாங்க, ரொம்ப சைக் பண்ணுறாங்க நான்வான். அந்த மாதிரி நம்ம கூட இவர் சைக். But God today delivered us. Amen. Hallelujah. நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னை காப்பாத்துகிற கடவுள். அவரு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Amen. இங்கிலீஷ்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுது, He will deliver us from the evil attacks. I just want to tell you what are the attacks which came into your life. என்னென்ன அட்டாக் ஹேமா எபி பின்னாடிக்கிற ஹேமா. தேங்க்யூமா. இங்க பாருமா, கவனமா கேளுமா. என்னென்ன அட்டாக் உங்க லைஃப்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 எழுத்து எழுதி வந்துருக்கிறேன். முதலாவது உங்க அட்டாக்கு எப்படி பிசாசு உங்க அட்டாக் பண்ணனா, ஜனத்தின் மூலியமா அட்டாக் ஃப்ரம் பீப்புள்ஸ். அது எப்படின்னா, இட் மே பி இன் யுவர் ஆஃபீஸ், இட் மே பி இன் யுவர் ஃபேமிலி, இட் மே பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இட் மே பி எனிதிங். உன சரௌண்டிங் இருக்கிற ஜனங்க, இது பீப்புளோட அட்டாக். அது எப்படியெல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுன்ட்டு சில காரியங்கள் அப்புறமா சொல்கிறேன். இப்போது அது எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுறான்னு பாருங்கள். முதல் ஜனங்க மூலியமாக. அது எந்த மாதிரி ஜனங்க? நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஜனங்க, நீங்கள் ரொம்ப நம்புகிற ஜனங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணுற ஜனங்க உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஏமே ஹல்லேலூயா. ரெண்டாவது அட்டாக் பிசாசோடைய அட்டாக். பிசாசோடைய அட்டாக் எப்படின்னா, டிமோனிக் அட்டாக். சம்டைம்ஸ் விச் கிராஃப்ட். அடிக்க முடியலன்னா விச் கிராஃப்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஃபேமிலி பிரியணும்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ணுவாங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ வரணும்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் என்ட்டுக்கிறாங்க, நம்ம சர்ச்சுக்கு வராங்க, ஃப்ரைடேஸில் வராங்க. அவங்களது லேண்டு, அவங்களது வீடு. ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற ஒரு ஆயா என்ன பண்ணிக்குது, அந்த லேண்ட் கொஞ்சம் முன்னாடி வெளியே வந்துக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீட்டு மேலே கேஸ் போட்டு அந்த வீடு ஃபுல்லாக இவங்களுதுன்னு பத்திரம் பண்ணிக்கிறாங்களா. இப்போ கேஸ் வின் ஆகலன்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு. இன்னொரு பையன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டான். இவங்க மென்டல் டிப்ரெஷனில் போயிட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் எங்கள் ஃபேமிலி ஒன்றா என்ன இருக்குது, ஏதோ சம் ப்ராப்ளம்.
நீங்கள் கூட பிளட் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்குவீங்க, எல்லாம் நார்மல், பட் ஸ்டில் சம்திங் சிக்னஸ், ஒரு பலவீனம் இருக்குது. பிபி நல்லா இருக்குது, சுகர் நல்லா இருக்குது, அக்கா நல்லா இருக்கிறாங்க, தங்கச்சி நல்லா இருக்கிறாங்க. யார் அக்கா தங்கச்சி? பிபி சுகர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சித்தப்பாலாம் வருவார், கொலஸ்ட்ரால். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, சௌக்கியமா இருக்கிறாங்க. ஆனாலும் உடம்புல என்ன இருக்குது? ஏதோ ஒரு பலவீனம். தட்ஸ் an attack from Satan. பிரதர் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறேன், 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நல்லா தூங்குறேன் பிரதர், நல்லா பேசுகிறேன். இந்த 12 மணிக்கு என்னவோ ஆகுது பிரதர், என்னவோ யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க, வாழக்கூடாதுன்னு பிடிக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லாங்க பார்த்தா எதுவுமே இல்லை பிரதர் பிரச்சனை, ஆனால் பிடிக்க மாட்டேங்குது, வாழக்கூடாது. இட்ஸ் a direct attack from you. டைரெக்டாக பிசாசு என்ன பண்ணிக்கிறான்? உன்னை அட்டாக் பண்ணிக்கிறான். You will not know that Satan is attacking you. But today God wants to deliver you from that. Amen. Hallelujah. அடுத்த அட்டாக் கடன், கிரெடிட், லோன், EMI. என்ன ஏர்போர்ட்ல கேட்டாங்க, யூ டோன்ட் ஹேவ் கிரெடிட் கார்டா? நான் சொன்னேன், ஐ டோன்ட் பை கிரெடிட்ஸ், ஐ கிவ்னு சொன்னேன். நான் வாங்குறவனா இல்லை, நான் கொடுக்குறவனா கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரெடிட் கார்டு வந்து இட்ஸ் a trap from Satan. அது ஒரு ட்ராப். சில பேர் கிரெடிட் கார்டுனா என்னன்னே தெரியாமல் ஃப்ரீயாக கொடுத்த தொட்டு வாங்கின தொட்டு தான் இன்னைக்கு லைஃப் ஸ்பாயில் இருக்குது. தட்ஸ் an direct attack for you. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬನ್ರಿ ಮೇಡಮ್, ನಿಮಗೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಲೋನ್ ಕೊಡ್ತಾರೆ. ಚಾಪ್ಟರ್ ಕ್ಲೋಸ್ ಮೇಡಮ್ ನಿಮ್ಮದು. அடுத்தது ನಿಮ್ಮದು ಆಧಾರೇ ಇಲ್ಲದ ಆಗಿಬಿಡ್ತೀರಾ ನೀವು. அன்றைக்கி மாங்காய் வாங்க போயிருந்தோம் பிரதர், சிவாஜி நகரில். ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம், ஒரு ஃபோட்டோ பார்த்தோம், 50 ரூபாய் கேஜினா. நிறுத்துப்பா, வீட்டை 140 ரூபான்றான். ஸ்டாப் பண்ணேன்னு போனேன், போயிட்டு பார்த்தேன், எவ்வளோ பை மாங்காண்ணா? 70 ரூபான்றான். பை போர்டு கீழே பாருண்டார், இவ்வளோண்டு மாங்காய், அதில் ஒரு 5 6 எல்லாம் வயசான மாங்காங்க, இது தான் 50. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயின்னுக்கிறவனை நிற்க வச்சிருந்து எது தெரியுமா? ட்ராப். கம்பெனி ஓப்பன் பண்ணி, ஷோரூம் ஓப்பன் பண்ணி, 0 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க, ஃபுல் டவுன் ஆயிடுறீங்க பாருங்க. எல்லாம் அப்படி தான் பிடிக்குவாங்க உங்களெல்லாம். இட்ஸ் a trap, be wise. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. Attack from people, attack from Satan, an attack from witchcraft, an attack for credit, an attack in your thoughts. இன்னொரு அட்டாக் இது, நான் வாழக்கூடாது, நான் சாவணும். எவ்வளோ பேருக்கு இந்த மைண்டில் இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குறார். ஹல்லேலூயா. அடுத்த அட்டாக் பயம். என்னது? ஒன்றுமே இல்லை, ஆனால் பயப்படுறாங்க. சில பேருக்கு என்னென்ன பயம் தெரியுமா? என் ஃபியூச்சர் என்ன ஆகும், அந்த பயம். படிக்கல, நான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, உன்னை விடுதலை ஆக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இந்த பாவத்தினால என் பிள்ளைங்களுக்கு சாபம் வந்துடுமா? பயப்படாத, உன் சாபத்தை நீக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் ஹெல்த் இஷ்யூனால பயம். எனக்கு இந்த மாதிரி ஆகுது பிரதர், அப்பப்போ நான் தலை சுற்றி விழுறேன். ரெஸ்ட் எடுங்க, அப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான். தலை சுத்துதுன்னு பயந்துடாதீங்க. மனுஷனா இருந்தா சுத்தணும், இல்லைன்னா செத்துணும். எதுவும் சுத்தலைன்னா ஸ்டாச்சு பக்கத்தில் உங்களை வச்சிடணும். என்ன இருந்தாலும் அப்படியே இருக்கலாம். எல்லாம் சுத்தம் வரும், பயப்படாதீங்க. எதை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் என்ன சொல்லுது, என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னா பாருங்க. சில பேருக்கு காசு, பண்ணுவோம், வீடு எல்லாம் இருக்குது, ஆனால் பயம் இருக்கும். என்னன்னு தெரியல பிரதர், என் ஹார்ட் ரொம்ப பட 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 படன்னு அடிக்குது பிரதர். வால்யூம் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப ஹையாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. பயந்தீங்கன்னா உங்களுக்கு பிசாசு கதவை திறக்கிறான். வாலிப பையனுக்கு சொல்கிறேன், பயப்படாத. வேலை இல்லைன்னுக்கிறியா? என்ன பார். படிப்பில் ஃபெயில் ஆகிட்டியா? என்ன பார். யாரையும் பார்க்காது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் தான், ஆனால் வாழ்க்கையில் கர்த்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாத்துறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார். திஸ் இஸ் an attack for you man. சில பேர் பயத்தினால தான் என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ண போயிடுறாங்க. எங்க தூக்கம் வர மாட்டேங்குது பிரதர், அதனால நான் தப்பு பண்ணுறேன். பயப்படாத, உன் நல்ல தூக்கத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வியாதியை பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு பிரதர். எல்லா சிம்டம்ஸும் இப்படி தான் இருக்குது. சில டெஸ்ட்டுங்க எடுக்கும் போது பார்த்தா எல்லாமே ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது.
எல்லா ரிப்போர்ட்டும் வந்து கரெக்டாக மாறிடுச்சுன்னா டாக்டருங்க தான் கடவுளாக மாறிடுவாங்க. சரிங்களா? சில ரிப்போர்ட்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஆண்டவர் கர்த்தர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரிப்போர்ட்டில் வேணும் தான் நெகட்டிவாக வரலாம், ஆனால் அதை பாசிட்டிவாக மாற்றுற கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. Because our God is a God who delivers us from the evil attacks. சில கண்ணுலேருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் சொந்தக்காரங்களாம் உங்களை நல்லா பார்க்குறாங்கன்னு. சில பேருக்கு வயிற்றெரிச்சல் கண்ணு இருக்கும். இருங்க கொஞ்சம் பட்டன் நான் நவுக்கிறேன். நம்ம சபையில் யாரும் அப்படி இல்லைல்ல? சொல்லுங்கம்மா, தெரியுதா உள்ளோ? என் குழந்தை இது, எங்கள் ஒய்ஃப் என்ன திட்டினுக்குது, குழந்தைங்க வாங்கிக்கிறதெல்லாம் நீ போட்டுன்னுக்கிறேன்ட்டு. சரி, என் குழந்தை கூட மெசேஜ் கேட்டுன்னுக்குது, குத்துற பக்கம். அவன் அல்லேலூயா. சில பேர் பொறாமப்படுவாங்க, ஆனால் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. தட்ஸ் an attack. You don't know them. நீங்கள் நினைக்கிறீங்க பேய் எப்படி வரும்ன்ட்டு, கையெல்லாம் அப்படி தூக்கிக்கின்னு நாக்க போட்டுக்கின்னு नो, अलगा வருவா. दुश्मन का है, फुल பக்கத்துல है, बगल नहीं. அதான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு அன்புனா அது எங்க அப்பா பரமபிதா ஏசப்பா ஒருத்தர் தான். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ள ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஸோ அதனால் யூ டோன்ட் பாதர் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு அட்டாக் இருக்குது தெரியுங்களா? பைபிள் சொல்லுது, மனுஷனின் கண்களுக்கு விரோதமாக நான் உன்னை காப்பாற்ற நினைக்கிறார். சில பேர் கண்ணு சரியில்லை. சில பேர் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாருங்கள், நீங்கள் நல்லா ஃபோட்டோ போட்டு பாருங்கள் ஸ்டேட்டஸில், ஸ்பாட்லேயே உங்களுக்கு சண்டை வரும். வருதா? எங்கேயோ தடிவிட்டுக்கிறாங்க, அப்போ எங்கே இப்படி பார்த்துக்கிறாங்க பாருப்பா. நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் எங்கன்னா ட்ரிப்புக்கு எங்கேயோ போகிறீங்க, போடுங்களேன். இதெல்லாம் என் மனைவிட்ட தான் கற்றுக்கினேன் நான். கேட்டுன்னுக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். நீங்கள் போட்டு பாருங்களேன். ஒரு கார் வாங்குங்க, ஒரு வீடு வாங்குங்க, சும்மா போடுங்களேன். யாரதோ ஒருத்தர் அவ்வளோதான். கார் போகும்போது யாரோ வந்து இடிச்சு கார் ஒழிச்சிட்டுக்கோ. கண்ணு சரியில்லை. அதுக்கு தான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் சொல்வேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை ரொம்ப பேர் பார்க்குற மாதிரி பண்ணாத. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்காது. சில ஆசீர்வாதங்கள்லாம் சில பிடிக்காதவங்கெல்லாம் யூதாஸ் முத்தவங்களை கொடுக்குவாங்க. கங்க்ராச்சுலேஷன் பின்னாடி வச்சுட்டுக்குவாங்க பெருசா. லவ்வர்ஸுங்களை சொல்கிறேன், உஷாராயிரு, கடைசி முத்தம் உனக்கு. ஜூடாஸ் என்ன தரமா சொன்னா, நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்குற கண்டுபிடிச்சிக்கோ. கண்ணு சரியில்லை அவங்களதெல்லாம். இப்படி இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குவீங்க நான் கேட்குறேன். சில வியாதிங்க வந்து கை வலி வருது, தலை வலி வருது, வெளியில் இருக்கிற அடிங்களாம், ரத்தம் காயம், உள்ள சில ப்ராப்ளம்ல நடக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியாம சில அட்டாக்ஸுங்க வருது, எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு தான் உனக்கு கடவுள் தேவை. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெளியிலும் கர்த்தர் பாதுகாக்குவார், உள்ளேயும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். மனுஷ கண்ணு சரியில்லை, பட்டன் போட்டுக்கிறேன், ரொம்ப டைட்டாக இருக்குது அது. அடுத்தது அட்டாக் வந்து உங்கள் உடம்புல, சரீரத்தில். யோபுக்கு உடம்புல வந்தது, ஆபிரகாமுக்கு உடம்புல வந்தது. பிசாசு உங்களுக்கு வியாதியை கொடுத்து என்ன பண்ணலாம் பார்க்குவான், படுக்கையில் போட வைக்குவான். பேதுரு அவன் ஜெபிக்கும் போது, தபித்தாள் என்ற பொண்ணு வியாதியோடு இருக்கும் போது அந்த வியாதி அந்த மகளை விட்டு நீங்கினதா. ஆமென், அல்லேலூயா. So not all this sickness is from you, it's from the evil spirit. It's a demonic attack. Hallelujah. நீங்கள் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணீங்க, ஒரு பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணீங்க, ஃபுட் பைப்பில் வந்து ரத்தம் வந்து நினைச்சு இன்னொரு குழந்தைக்கு டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் மாற்றிட்டு கர்த்தர் காப்பாற்றிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. We prayed here, God delivered there. ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே ஜெபிச்சிங்க, கர்த்தர் அங்கே யுத்தம் செய்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. எல்லா ரிப்போர்ட்டை நார்மலாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஸோ
இன்னைக்கு பலவீனங்க கூட பிசாசோட அட்டாக்ஸ். யோபை பார்த்து பிசாசு அதை தான் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, இவனுக்கு நீ எல்லாம் கொடுத்துக்கிறல, நீ நம்புற இல்லைப்பா, ஒரு சான்ஸ் கொடு, இவன் ஒடுமை டச் பண்ணுற, இவன் என்ன பேசுகிறான்னு பாருங்க. சில பேருக்கு உங்களை ஆண்டவர் ஒடுமை டச் பண்ணுறேன் என்னென்ன பேசுகிறோம் நம்மலாம், என்னப்பா ஆண்டவரை இவ்வளோ சோதிக்கிற, நோ நோ நோ, இட்ஸ் அட்டாக் ஃப்ரம் சேட்டன். நான் ரசிக்கப்பட்டேனே, நான் பைபிள் எடுத்துட்டேனே, பேப்டிசம் எடுத்துட்டேனே, நான் ப்ரேயர் பண்ணுறேனே, என்னைக்கா இவ்வளோ அட்டாக்ஸ்? God never told that you will not have problems. God told the righteous will face lot of problems, but I will deliver you. Hallelujah. ஆண்டவர் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, நீதிமான்களுக்கு அநேக பிரச்சனை, ஆனா எங்க அப்பா வருவாரியா, கிளைமேக்ஸ் சீன்ல எங்க அப்பா வருவார். ராஜா பேட்டா கொஞ்சம் தயவு செய்து வெளியே போன்னு. ஆமென். ஹல்லேலூயா. என்னை விடுவிக்க என் கர்த்தர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னத்துக்காக இந்த அட்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. சில பேர் நீங்க கேட்கலாம், என்னத்துக்காக எனக்கு அட்டாக்கு? இப்போ உங்க பையன் இருக்கிற ஜோஷ்வா பிரதர், ஜோஷ்வாவை நீங்க அடிக்கிறீங்க. இப்போ சும்மா சொல்றேன், அடிச்சிட போறீங்க, அடிக்கிறீங்க. எப்படி ஜோஷ்வா என்ன கேட்குவார்? இப்போ என்னத்துக்கு அடிச்ச? இந்த கேள்வி ஏசாப்பா கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஏன்பா என்ன அடிக்கிற நீ? நான் என்ன தப்பு செஞ்ச? அடிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அடி வாங்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாத யாருன்னா அடி வாங்குவாங்களா? செப்பம்மா லேது தானே. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் தெரியணும், என்னத்துக்கு நீ அடி வாங்குறேன் இல்லையா? யாருன்னா உங்களை ரோட்டில் போயிருக்கும் போது எடுத்து பலாருன்னு அடிச்சிட்டா சும்மா விட்டுருவீங்களா? விடுவீங்களா? நம்ம ஆளுங்க இப்போ ரட்சிக்கப்பட்டதெல்லாம் பார்க்க மாட்டோம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்களெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஜீசஸ் இறக்கி வச்சுட்டு மிஷின் நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறார், எந்த கண்ணத்தில் அடித்தா ஏசப்பாவா இன்னொரு கண்ணத்தை காட்டினார், ரைட்டில் அடித்தா லெஃப்ட்டு காட்டினார். அந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டியன் விளையாடும் போது ஒரு அடி அடிச்சுட்டுக்கிறார். அப்படி அடிச்சு இவர் என்ன பண்ணிட்டுக்கிறார், பஞ்சு அடிச்சுட்டுக்கிறார் ஆப்போசிட்டில் இருக்கிறவர், ரெண்டு கிறிஸ்டியன். அப்போ அவர் சொல்லிக்கிறாரா, என்னப்பா ஏசப்பா பைபிளில் சொல்லிக்கிறார், இந்த கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை, ரைட்டில் அடித்தா லெஃப்ட்டு காட்டினாரு அப்படின்னு. நீ என்ன அடிச்சுட்ட அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, ஜீசஸ் சொன்னது ரைட்டில், நீ என்ன அடிச்சு இந்த லெஃப்டில், அதான் பஞ்சு குத்து அப்படின்னாரா. அந்த மாதிரி யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியல என்னத்துக்கு உங்களுக்கு அட்டாக் வருதுன்னு. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஃபார் வாட் ரீசன் உனக்கு அட்டாக் வந்துங்குதுன்ட்டு. எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? இந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்க இல்லைன்னா அட்டாக் இருக்கணுமா? கேளுங்க. வெரி குட். ஹல்லேலூயா. அடுத்த அட்டாக் வந்து, கடைசி அட்டாக் வந்து நம்மளுக்கு பாவம். எதை நான் விடணும்னு நினைக்கிறேனோ அது திரும்பி திரும்பி நான் செய்கிறேன். இட்ஸ் அட்டாக். யூ வாண்டட் டு லிவ் தட், அதை விடணும்னு ஆசைப்படுறீங்க, பட் யூ நாட் ஏபிள் டு லிவ் இட். அது ஒரு அட்டாக்கு. அது வந்து உங்களை என்ன பண்ணிக்குது, அடிமைத்தனத்தில் கொண்டு போய்க்குது. பட் டுடே காட் வாண்ட்ஸ் டு டெலிவர் யூ ஃப்ரம் தட். உன் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையாக்க ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என்னை விடுவிக்க என் கர்த்தரால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்றேன் கேளுங்க, நம்மளுக்கு ஏன் இந்த அட்டாக் ஆலான்னு சொல்லிட்டு. ஜோஷுவா சாப்டர் 21 verses 45 சொல்லுங்க. யோசுவா 21 அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவது இல்லை என்று நிறைவேறியற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? எனக்காக யாராவது சத்தமா? எஸ். எஸ் எஸ். எல்லா வாக்குத்தத்தத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. Today I want to tell you why there is an attack in your life. என்னத்துக்காக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணதை கர்த்தர் செய்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணதை கர்த்தர் செய்தார். தானியேலுக்கு வாக்கு பண்ணதை கர்த்தர் செய்தார். யோசேப்புக்கு வாக்கு பண்ணதை கர்த்தர் செய்தார். மோசேக்கு வாக்கு பண்ணதை கர்த்தர் செய்தார். ஆனா அது நிறைவேறதுக்கு முன்னாடி
இவங்களுக்கு வந்தது எல்லாமே அட்டாக் தான். இஸ்ரேல் ஜனங்க ப்ராமிஸ் லேண்ட் கானா ஒரு தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க? They walked for 40 years man. 40 வருஷம் நடந்தாங்க பிரதர். என்னத்துக்காக தெரியுமா? ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்துக்காக. ஆமென், ஹalleluya. அதுக்கு தான் இன்னைக்கு நீங்களும் நடக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. நம்மளும் திருடலாம், நம்மளும் கொலை செய்யலாம், நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம், வேற வழியில ஒரே நாள்ல பணக்காரனா மாறலாம். அவ்வளோ வாய்ப்பு இருக்குது, பல வழிகள். ஆனா இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது ஏன் தெரியுமா? கொஞ்ச நாள்ல ஒரு வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கடைசியில் நான் கொண்டு வர உன்னை சொன்ன இடத்துக்கு. ஆமென், ஹalleluya. இஸ்ரேல் ஜனங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா? முதல் பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணது எல்லாமே தனிமை. இஸ்ரேல் ஜனங்க தனிமையா ஃபீல் பண்ணாங்க. நம்ம கூட அவ்வளோதான் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுவோம். எவ்வளோ பேருக்கு இந்த தனிமையை வந்துக்குது? இன்னும் சில பேர் இல்லையா, எல்லாம் இருக்கிறாங்களா, சொந்தக்காரர் இன்னும் இருக்கிறாங்களா, ஒட்டின்னுக்கிறாங்களா? இயேசு நாமத்தில் ஜல்தி பிரிஞ்சிடுவாங்க. எனக்கு தெரியும், அவங்களாம் இருந்தால் நம்ம கடவுளுக்குள்ளே வளர முடியாது. சொந்தக்காரங்க கெட்டவங்கன்னு இல்லை, நம்மளை ஒண்டியாக வளர்க்க பார்க்குவார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், they felt lonely. இது ஒரு அட்டாக் உங்களுக்கு. நீங்களாம் ஃபீல் பண்ணுங்க, லார்ட் ஐ அம் லோன்லி லார்ட். என் பிள்ளை என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான், என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டேங்குது, என் பொண்ணை என்னை பார்த்துக்க மாட்டேங்குது, என் பொண்டாட்டி என்னை பார்த்துக்க மாட்டேங்குது, யாரும் என்னை சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. உங்களுக்கு இது வரலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, அதுல இந்த கர்த்தர் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும், உன் உறவு உன் உற்றார் எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்க அவங்க எதுல கஷ்டப்பட்டாங்கன்னா, சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஒரு மனுஷன் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? வீக்னஸ் ஆயிடும். என்ன ஆவீங்க சிஸ்டர் சாப்பிடலன்னா? வீக் ஆயிடுவீங்க. வீக் ஆயிடுவீங்களா இல்லப்பா? எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வாழ்க்கையே டயர்ட் ஆயிட்டுக்கிறீங்க. நம்மளுக்கு இதெல்லாம் வரும். போதும் ஏசப்பா, how much should I face Lord? ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று வருது. இன்னும் ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்ணல, அவ்வளோ ஜல்தி இன்னொன்று வந்துட்டு இருக்குது. எனக்கு குட்டி விட்டுனே இருக்குது. உங்களுக்கு ஒரு முட்டை, எனக்கு முட்டை மேல முட்டை. We will ask why God. Now we have to say try God. எவ்வளோ வேணாலும் என்னை வச்சு ட்ரை பண்ணி நீ. My God is with me. Hallelujah. பிசாசை பார்த்து நீ எவ்வளோனா என்ன சோதிடா, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார், என்னை விடுவிக்க வல்லவர் அவர். He will deliver me. Today you are a bit tired of your family members. Some people are very tired. போதப்பா. சில பேரோட ப்ரேயர் கூட இப்படி இருக்கலாம். உங்கள் ப்ரேயர் இப்படி இருந்துச்சா எனக்கு தெரியல. நான் பண்ணிக்கிறேன் ரொம்ப இந்த ப்ரேயர். ஆரம்ப காலத்தில் தெரியாமல் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டுக்கிறேன், எனக்கு ஜல்லி சாவு கொடுப்பான்னு கேட்டுக்கிறேன். எனக்கு ஜல்தி என்னை எடுத்துக்கோப்பா, என்னால் வாழ பிடிக்கல இல்லை முடியலன்ற. எனக்கு இதுக்கு மேலே ஆவல ஏசப்பா. ஒரு நாள் நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். நான் ரொம்ப நெருங்கி நான் ரொம்ப நேசித்த ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் லைக் ஷாட்டட். விழுந்துட்டேன் அப்படியே, எல்லாமே தூள் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்டேன், தயவு செய்து என்ன பண்ணி இந்த ஜனங்களை என்னால் பார்க்கவும் முடியல. எனக்கு எப்படி இருக்குதுன்னா, டாடி எனக்கு அவங்கள அடிக்க முடியும், ஐ ஹாவ் தட் ஸ்ட்ரென்த், பட் என்னால் அடிக்க முடியல. எனக்கு திட்ட முடியும், ஆனால் என்னால் அவங்கள என்ன பண்ண முடியல, திட்டக்கூட முடியல. இந்த மாதிரி ஜனங்களாம் எனக்கு பண்ணும்போது என்னால் தாங்க முடியல. ஆண்டவர், இட் இஸ் பெட்டர் அவங்கள்ட்டேருந்து என்ன பிரிச்சுடுப்பா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன். எலியா மாதிரி கேட்டுக்கிறேன். என்ன கேட்டேன் எலியாக? என்ன கேட்டார் எலியா? என்ன கேட்டார்மா எலியா? ஆண்டவரே என் உயிர் என்ன பண்ணு, தயவு சேர்ந்து எடுத்துருப்பா. எத்தனை அம்மா ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? அபி கர்னோக்கோ அபி அம்மாரா ஹீரோ ஆத்தா. அல்லேலூயா. பார்க்கறது கொஞ்சம் ஃபிலிம் ஸ்டார்டிங்கில் காமெடி மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. வராரு ஏரியா லாஸ்ட்டில் வச்சு செய்கிறாரு பாரு எல்லாரையும். ஆமென், அல்லேலூயா. எங்கள் அப்பா எனக்காக இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. டயர்டாகிட்டுக்குவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எத்தனை நன்மை செஞ்சு டயர்டாகிட்டுக்குவீங்க.
உங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி செஞ்சுக்குவீங்க, டயர்ட் ஆகிட்டுக்குவீங்க. உங்கள் சரீரத்துக்கு இருக்கிற பலனெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓடிக்குவீங்க, டயர்ட் ஆகிட்டுக்குவீங்க. உங்கள் மனசில் உங்களையே அவ்வளோ நேசிக்காமல் அவங்கள நீங்கள் நேசிச்சுக்குவீங்க, டயர்ட் ஆகிட்டுக்குவீங்க. போதாண்டவரே, உடம்பு வலிக்குது, மனசு வலிக்குது. ஒருவேளை நீங்கள் அப்படி டயர்டாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க வருகிறார். ஹல்லேலூயா. Are you tired of your life? என் வாழ்க்கையை குறித்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்பா, என்னால் முடியல. இன்னைக்கு ஏசப்பா உன்னை விடுவிக்க வல்லவர், உன்னை நடத்த வல்லவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்தது, அந்த ஜனங்களை நடத்தின ஒரு மனுஷன் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மனுஷன் யாரு? மோசஸ். மோசஸ் மேல என்ன சொன்னாங்க சொல்லுங்க? மோசஸ்க்கு என்ன சொன்னாங்க ஜனங்களா? என்ன சொன்னாங்க? நீ எப்பனா கேட்குறியாம்மா அந்த மாதிரி வார்த்தை? இமான் உங்க வைஃப் உன்னை கேட்குற முகம் இல்லை? நல்ல கப்பல்ஸ். சில நேரத்தில் ஜனங்க நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க சிஸ்டர்? பழி போடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன போடுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மோசஸை பார்த்து கேட்குறேன். மோசஸ் சொல்கிறான், ஏய் நான் உங்களை சாவடிக்க கூட்டு வரலையா, என்னை ஏசப்பா அப்பாயிண்ட் பண்ணாரு, இங்கேருந்து உங்களை அங்கே கொண்டு போகிறதுக்காக எனக்கு வழி காட்ட சொன்னாரியா, எனக்கும் வழி தெரில, அவரு தான் கொடுக்க. ஏய் நான் நல்லா இருந்தடா, நான் பைபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தடா, நான் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் ஃப்ரெண்டுங்க கூட ஜாலியாக இருந்தேன். நான் என்னைக்கு சர்ச்சுக்கு வந்தனோ, என்னைக்கு பைபிள் எடுத்தனோ, என்னைக்கு நான் முட்டிக்கால் போட்டனோ, என்னைக்கு நான் ஏசப்பான்னு கத்தனோ, என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு உங்கள் மேலே பழி போடுவாங்க. ராத்திரியும் பகலும் குடும்பத்துக்காக ஓடிக்குவேன், எவ்வளவோ நல்லது பண்ணிக்குவேன், ஆனால் லாஸ்ட்டில் உன் மேலே பழி போடுவாங்க. ஒரு மனுஷன் உங்களை விட்டு போனேன்னா அவங்க மேலே இருக்கிற தப்பை ஏற்றுக்கொண்டு போக மாட்டாங்க, உங்க மேலே இருக்கிற தப்பை சொல்லிட்டு தான் போவாங்க. இப்போ மோசஸ்க்கு தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு ஆண்டவர் நினைச்ச போது ஜனங்க எப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க பார்த்தியா? உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பிரதர் நீங்கள் எவ்வளோன்னா பார்த்துக்கங்க, கடைசியில் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. நான் போன சர்வீஸ் கூட நம்ம சர்ச்சில் சொன்னேன். ஒரு வாட்டி லாக்டவுன் ஆச்சு நம்ம சர்ச், இது கொரோனாவில் சர்ச் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியல. அப்போ நான் ரேஷன் வாங்கின்னு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிங்கெல்லாம் வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ட்டு சில ரேஷனுங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக பேக் பண்ணியிருந்தேன். தக்காளி, வெங்காயம். சில பேர் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அரிசி வாங்கி வந்து கொடுத்தாங்க. எனக்கு எல்லாருக்கும் கொடுங்க பிரதர். சில பேர் என்ன ரைஸ் வாங்கி வந்து கொடுத்தாங்க. என்னென்ன ரைஸ் இருக்குது சிஸ்டர்ஸ்? நீங்களா என்ன ரைஸ் இருக்குது சிஸ்டர்? புல்லட், பொன்னி, யமஹா, ஆர்எக்ஸ் எல்லாம் இருக்குது. வரலட்சுமி, தனலட்சுமி எல்லாம் இருக்குது. அதில் ஒரு சிஸ்டர் கொஞ்சம் காசு நல்லா இருக்கிற மாதிரி தருது, புல்லட் ரைஸ் கொடுத்தாங்க. எனக்கு புல்லட்னா என்னன்னு தெரியாது, யமஹானா என்னன்னு தெரியாது, ரைஸ் தான் எல்லாருக்கும் கொடுக்குறோன்ட்டு பேக் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்த சில ஃபேமிலிங்க இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் அங்கே இருந்தாங்க, ஒரு 4 பேர் இருந்தாங்க ஒரே இடத்துல, ஒரு ஃபேமிலி. நான் சொன்னேன் எங்கள் டீமில் இருவேன், எல்லாருக்கும் போய் கொடுப்பா, ஒரு வேளை கஷ்டப்பட்டுன்னு வாங்கன்னு சொல்லிட்டு போய் கொடுத்தோம். அரிசியெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 3 வாரமாக இவங்க சர்ச்சுக்கு வரல இந்த சிஸ்டர். அன்றைக்கி ரோட்டில் பார்த்தேன், சிஸ்டர் ஏன் உங்கள் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, இல்லை பிரதர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா பிரதர் உங்களுக்கு? நான் எனக்கு கபீரின் மாதிரி போட்டுச்சு, என்னடா துரோகம் பண்ணேன் உங்களுக்கு நான் இந்த மாதிரி கேட்குறாங்களே. இல்லை பிரதர் எங்களுக்கு கொண்டு பொன்னி ரைஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு புல்லட் ரைஸ் கொடுத்துக்கிறீங்களே பிரதர், அதுக்காக சர்ச்சுக்கு வரலையாமா? சூசைட் பண்ணிக்கணும்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னடா டே துத்தேரிக்கு என்ன அனிதா சிஸ்டர், நான் பாவமா தெரியலையா? எவ்வளோடா குடும்பம் கொடுக்குவாங்க ஜனங்க, வச்சு செய்கிறாங்கடா என்ன. இன்னொருத்தர் சர்ச்சுக்கு வரல. அவர் என்ன கேட்குறாரு, நான் ஜுரமாக இருக்கும் போது என்னை ஏன் கேட்கலன்றார். எனக்கு லூஸ் மோஷன் போயிடுச்சு, அப்போ கேட்டியா? எங்கள் தலை நோவு வந்துச்சு, அப்போ நீ கேட்டியா? சில பேர் நான் சர்ச்சில் ஏதோ பாஸ்டர் கேட்கவே மாட்டேங்கிறார். நான் என்ன ஸ்டெட்டோஸ்கோப் வச்சு டாக்டர் ஆகிட்டுக்கிறேன் எல்லாரும் ஹார்ட்டை செக் பண்ணுறதுக்கு.
நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணினா சொல்லணும். உனக்கு பெருமை ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு ஆகல, நாங்களாம் வந்து கேட்கணுமா? ஆஃபீஸ் போங்க, பாஸே ஃபோன் பண்ணார், வாட் ஹேப்பன், ஐ வில் டேக் ஆம்புலன்ஸ் அண்ட் கம். 2 நாள் லீவ் எடுத்தா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வெளியே போமான்றான். இல்லையா பாஸ்டர் எல்காரமாக்குறா இல்லை, போட்டு விடுவேன் மேலே, சும்மா தான் வீட்டில் உக்காணிங்கிறான். பிடிக்குது பிரதர், வாழ்றதா சாவுறதா நானும் ரொம்ப யோசிச்சுட்டுக்கிறேன். போகிறோம் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு கூட போயிடலான்னு ஆசைப்பட்டுக்கிறேன். சம்மதமே இல்லாதெல்லாம் சர்ச்சு விடுவாங்க சிஸ்டர். தூக்கி 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 அழகா டைப்பரை மாற்றி அப்படியே அழகா உட்கார வைக்குவோம். வேற சர்ச்சில் போய் என்ன தரமா சொல்லிங்குவாங்க, மை பாஸ்டர் இஸ் நாட் குட். இவங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்டர் வேணும்னா ஆறுதல் செலுத்து. இதுக்கு முன்னாடி டைப்பர் க்ளீன் பண்ணும் போது நல்ல தகப்பன். உங்கள் குழந்தைலாம் பிறந்துச்சு இல்லையா, பிறந்த பேர் உங்கள் குழந்தை என்ன பண்ணுது, கக்கா பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுது, டைப்பர் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவோம், பண்ணுப்பா உந்து வேலை. கொஞ்சம் வளர்ந்துட்ட பேருக்கு டேடி பேச்சே சரியில்லைப்பா, இப்போ டேடி கோல்டு செயின் எல்லாம் போட்டுங்கிறாரு, பின்ன நாய் செயினா போட முடியும்? என்ன மக கரெக்டா இல்லையா? ஒரு உண்மையான புள்ள தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படும். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எதுனா வாங்கினா நான் சந்தோஷப்படுறேன். நாங்களாம் மனசார நேசிக்கிறோம் உங்களெல்லாம். அல்லேலூயா. வேற அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கிட்ட போயிட்டு அந்த பாஸ்டர் எவ்வளோ நல்லா பேசுகிறார், அன்பாக பேசுகிறார். எவ்வளோ பேர் உங்கள் ஹஸ்பண்டுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ லவ்வாக இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களா? அன்பெல்லாம் வாழ்க்கையில் நடத்த முடியாது. லவ் கிஸ்ஸு செக்ஸ் எல்லாம் லைஃப்பை நடத்தவே முடியாது. காட்ஸ் விஸ்டம் தான் ஃபேமிலியை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் தேவ ஞானத்தில் பேச ஆசைப்படுகிறோம், உங்கள் ஆத்மாவை காப்பாற்ற ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தெரியுமா பிரதர்? நீங்கள் கூட ஒழிஞ்சிடுவீங்க, உங்களை அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாப் ஆகிடாதீங்க. வாக்கு பண்ணதை கர்த்தர் நிறைவேற்றுவார், சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னை விடுவிக்க கர்த்தர் வருவார், உன்னை அழைத்த ஆண்டவர் வருவார். உனக்காக எந்த இடத்துல இருந்தாலும் எங்க அப்பா உன்னை தேடி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. சில குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் உங்களை ஃபேமிலியை விட்டு போயிடறாங்க பாரு, அவங்களாம் என்னைக்காவது நீங்கள் பண்ண நல்லதை நினச்சாங்கன்னா வந்து திரும்பி பேசுவாங்க உங்கள்கிட்டலாம். நீங்கள் எவ்வளவோ செஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நீங்களே பண்ணிக்குவீங்க. ஆனால் எல்லாரும் அந்த நல்லதை பேச மாட்டாங்க, அந்த தப்பை தான் பேசுவாங்க. அதுதான் மனுஷனுடைய குணம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை இந்த மாதிரி நல்லது பண்ணி சோர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்கள் அப்பா உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறா. அன்னைக்கு வெறும் ரைஸ் தான் கொடுத்தோம், போன வாரம்லாம் சாப்பாடே போட்டோம், ஸ்டாப்பே பண்ணல. இன்னை வரைக்கும் கர்த்தர் நல்லா வளர்த்துன்னு இருக்கிறார். என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஆமென். இன்னும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பேர் சொல்ல முடியும் கர்த்தர் இன்னும் செய்வாருன்னு? இன்னும் பிரியாணி கூட அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரி உங்களை கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாரு நான் உடம்பு சரியாதவே இருக்கிறேன், என்னை பாத்தியா தூங்குனியா என்னையான்னு யாரும் என்னை கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தானே? அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது இல்லையா, அவங்களுக்கும் உடம்புன்னு இருக்குது இல்லையா, அதெல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் கால் பண்ணோம், பேசணும், எல்லாம் நம்மளை பார்த்து பேசி நம்ம மனசை ஒடிச்சிடுவாங்க. நீங்கள் காசு கொடுங்களே, நீங்கள் நல்லவங்க, காசை ஸ்டாப் பண்ணுங்களே, ஆப் துஷ்மன் ஹோ ஜாதா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். He will deliver you from all these people, don't worry. மோசஸ் அதான் சொல்றான், எஸ்அப்பா என்ன ரொம்ப உயிர் எடுக்கிறாங்கப்பா, என்னால் முடியல ஆண்டவரே, என் புள்ள கேட்குறான், என் பொண்ணு கேட்குது, என் புருஷன் கேட்குறா, 10வது ரோட்டில் போகிறவங்கலாம் கேட்குறாங்கப்பா. ஏன்னா ஒரு ஆண்டி கேட்டுச்சு, திருப்பி அதை பார்த்த ரொம்ப கோவம் வந்துச்சு, ஓடிட்டேன், இதை பார்த்து எந்த நான் பண்ணிடுவேன்ப்பா, ஓடிடுறேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சர்ச்சில் தண்ணி இல்லாத நடந்து எடுத்துன்னு வந்துங்கிறேன், அவ்வளோ தூரத்துலேருந்து, வண்டி கூட இல்லாமல் 20 லிட்டர் கேன். ஏன்பா எடுத்துன்னு போயின்னுக்கிறேன் அப்படின்னா, சர்ச்சுக்கு எடுத்துன்னு போய்ங்கிறேன் ஆண்டி, வேலைக்கு போயின்னு இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை ஆண்டி வேலைக்கு போயின்னு இல்லை. ஏன்பா சர்ச்சு திறந்துட்டியா, இது நல்லா வருதா உள்ளன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், காசு சம்பாதிக்கணும்னா சர்ச்சு திறக்குவாங்களா யாருன்னா?
எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா அந்த கேன்ல அடிச்சு அவளை சாவடிக்கணும்டா அப்படின்னு வச்சு. ஏசப்பாவை கேட்குவேன், ஏன்பா நான் எங்கே போனாலும் தேடி வருதுங்களேப்பா, அங்கே வேண்டா நீ இங்கே வந்தா இங்கே நிற்கிறாங்களே, நீ எங்கன்னா போ பிரதர், உன்னை நோண்டுறதுக்குன்னே பிசாசு அனுப்புவான். நீ காலையில் ப்ரேயர் பண்ணி பாருங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ ஷபா ரபா கலா துரா பாலா சாயங்காலம் WWF தான் வா அடிச்சுட்டு வா. நீ நைட்டு ப்ரேயர் பண்ணி பாரு, காலையில் ஃபுல் டான்ஸ் தான். நீ என்ன பண்ணுவது, அடுத்த நாள் ப்ரேயரே பண்ண மாட்டேன் போப்பா சார். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. உன் ப்ராசஸை நம்புங்க. அது ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற ஒரு ப்ராசஸ் அது. ஹல்லேலூயா. உன்னை அழிக்க வரல, உன்னை உருவாக்கி இருக்கிறா. உன்னை நிறுத்த வரல, உன்னை கொண்டு போறதுக்காக கர்த்தர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டு பேசுவாங்க. they'll complain on you, so don't worry. God loves you. சில வைஃபுங்கெல்லாம் கேட்குவாங்க பார்த்தியா, ஹஸ்பண்டுங்களெல்லாம் கேட்குறாங்களே, என்ன அந்த மாதிரி எனக்கு செஞ்சுட்டேன், பாவம் அவர் இப்படி இருந்து ஒரு ஓடி ஓடி இப்படி ஆயிட்டு. ஆமாம், இப்போ அப்படித்தான் கேட்குவாங்க இல்லையா? சில வைஃபுங்க ஹஸ்பண்டுங்க உங்களே கேட்குவாங்க இல்லையா, என்ன அந்த மாதிரி நீ எனக்கு பண்ணிட்ட. சில பேர் டைலாக் எல்லாம் அடிக்குவாங்க, உன்னை எண்ணி கட்டுனனும். அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, சனியோவா ஐயோப்பா தரித்திரம் பிடிச்சிச்சுன்னுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை எதுவுமே பிடிக்கல. ஜெய்மால் பேலஸ்ல இவர் குதிரை ஓட்டி இருந்தார் இவங்கெல்லாம். ஆமா, ஓபமா கூட போயிட்டு இருந்தாங்க, வாக்கிங் கேக்கிங் எல்லாம் போயிட்டு. மோடி கூட அசிஸ்டண்டா வேலை செஞ்சாங்க. கல்யாணம் கட்டந்து என்ன ஆயிடுச்சா, மறுக்கிறாங்களா? நீங்க செஞ்ச நன்மையை மறந்து என்ன மாதிரி பேசுறாங்க, வெளியே போய் என்னென்னலாம் பேசுறாங்களா பேசுறது இல்லையாமா? சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மைண்ட் எல்லாம் வருதா, பைபிளும் வேண்டாம், ப்ரேயரும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், ஏதோ வேண்டாம், இப்படியே எழுந்து இப்படியே செத்து போறேன் வருது இல்லையா? வருது இல்லையாம்மா? ஆனால் ஆகுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகுது இல்லையே. நான் கூட எவ்வளோ வாட்டி நினச்சேன், சாவியை வச்சுக்கிறேன், சர்ச்சை சாவி அங்கே இருக்குது, ஜபத்தில் வச்சுக்கிறேன், தயவு செய்துப்பா யாருன்னா ஒரு ஆளை காட்டுப்பா, கொடுத்துட்டு போயிடுறோம்ப்பா, என்னால் அவ்வளோப்பா என்னை விட்டுருப்பா கேட்டுக்கிறேன். பொய்யா பண்ணா நல்லவனாகிற, உண்மையாக பேசினா கெட்டவனா மாறுறேன்ப்பா. எனக்கு பொய்யா பேசி பழக்கம் இல்லை, நான் உண்மையாக பேசிட்டு போகிறேன், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு. ஆனால் ரொம்ப வலிக்குதுப்பா, ரொம்ப வலிக்குதாண்டவரை. அழகா நெய் போட்டு வடை போட்டு அப்படியே என்னை பர்ன் பண்ணிடுறாங்க ஆண்டவரை அப்படி. ஆனால் நிக்கில வளர வச்சு நிறுகிறார். இன்னும் வரைக்கும் சபையை கர்த்தர் நடத்தி நிறுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்தியா சொல்கிறேன், உங்கள் நன்மையை மறந்து உன்னை பற்றி பேசலாம், உனக்கு முன்னாடியும் பேசலாம், உனக்கு பின்னாடியும் பேசலாம், டீம் போட்டுன்னு கூட பேசலாம். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. He will deliver you. யாருக்கு இந்த போராட்டம் வந்துச்சு தெரியுமா? ஷாத்ராக், மிஷாக், அபேத்நேகோ, இவங்க 3 பேருக்கு என்ன போராட்டம் வந்துச்சு? என்ன சிஸ்டர் இப்பதான் புதுசா சர்ச்சுக்கு வர மாதிரி பாக்குறீங்க பிரதர்ஸ்? சொல்லுப்பா, வாய் திறந்து. என்ன பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ப்ரெஷரு, நீ வந்து இதை வர்ஷிப் பண்ணும், அப்படி இல்லைன்னா உன்னை எங்கே போடுறேன்னாங்க. அந்த வார்த்தை என்ன சொன்னாங்க அவங்கள பார்த்து, 3 பேரை பற்றி அந்த ராஜா என்ன சொன்னார்? நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று சொன்னா நீ என்ன பண்ணு, இந்த உன்னை விடுவிக்க அவரே வல்லவரான்னு கேட்டாங்க. அப்படின்னா ஆராதனை பண்றவங்களுக்கு எல்லாமே நெருப்பு கன்ஃபார்ம் வருதா? நெருப்பு சூடாவதா? தலை கில்ல உடம்பெல்லாம் சூடாகுதுப்பா. நீ என்னைக்கு ஆண்டவரை கை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டியோ சூடை ஏற்றி விட்டுருவான் மாப்பிள்ள. ராஜா என்ன தெரியுமா, உன் ஆண்டவர் உண்மையா காப்பாத்துருவார் பாத்து, நீ ஆராதிக்கிற கடவுள் உண்மையானா உன்னை வந்து காப்பாத்துறான். நீ இன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பிச்சிட்ட, அதுக்கு தான் உனக்கு நெருப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஜாஸ்தி ஆயின்குது, ஸ்லோல இருந்து என்ன ஆயின்குது, ஹை ஆயின்குது. விட்டு கொடுக்காத, மனுஷனை பார்த்து பயந்துடாத, உயிர் மேல பார்த்து பயந்துடாத.
என்ன தெரியுமா சொன்னாங்க? 3 பேரும், பார்த்துக்கலாம், என்னை காப்பாற்ற என் கர்த்தர் வல்லவா, என்னை காப்பாற்ற என் கர்த்தர் வல்லவா. ஒருவேளை என்னை காப்பாற்ற போனாலும் நான் அவரை தான் ஆராதிப்பேன். வந்தாரா வரலையா டேடி? எப்படி போட்டாங்க? நெருப்பில் போட்டாங்க, இல்லை நல்லா இல்லை. அதுக்கப்புறமா ராஜா சொல்றாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா உள்ள? ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தது? 3. அப்போ கேட்குறாரு இன்னொருத்தர், யாரா? தேவ தூதரை கர்த்தர் அனுப்பியிருக்கிறா. God will send an angels for you to deliver you. நீங்களாம் அனாதி நினைக்கிறீங்களே, நான் இப்போ சொல்லிட்டா, நம்மளாம் அனாதி இல்லை. நம்ம கூட தேவ தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் முற்புறமும் உன் பிற்புறமும் உன் வலது பக்கம் உன் இடது பக்கம் கர்த்தர் தேவ தூதரை வைத்து உன்னை வேடி எடுத்து பாதுகாக்கிறார். பைபிள் சொல்லி he guards our steps. ஒரு படி கூட தேவ தூதர் நம்மளை வழி நடத்துறார். சங்கீதத்தை சொல்றார், உன் கால்கள் இடராதபடிக்கு நான் உன்னை. என்ன யாருக்காவது கால் இடறிக்குதா? ரொம்ப வருஷம் ஆயிக்கும் பாருங்களேன். ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஆண்டி நம்ம வீட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு டாமினேட் ஹர், சொல்கிறேன். யாருன்னா அந்த மாதிரி ஹீல்ஸ் போட்டுருந்தீங்கன்னா உங்களை இது பண்ணல, சொல்கிறேன் ஒரு உதாரணமாக. நம்ம எதை நம்புறோமோ அது எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு பாருங்கள். அவங்க இப்போல்லாம் லேடிஸ்ங்கெல்லாம் போடுறாங்களே பார்த்து, இவ்வளோ பெரிய என்ன ஹீல்ஸு, பாயிண்ட் ஹீல்ஸா என்ன சொல்ல பாரு, தெரியாத மாதிரி காணிக்கிறீங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இதுதான், வெரி குட் இன் ஆக்டிங்கா. டெல் தி ட்ரூத். என்ன நமக்கு இது பார்த்ததே இல்லையா? அது ஹீல்ஸாமா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பாயிண்டோ பென்சில். வை சொசைட்டி பென்சில் வாங்கி கொடுங்க ஒய்ஃப்க்கு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டி நான் காஃபி குடிச்சுங்கிற பிரதர் இப்படி போட்டுக்கிறாங்க. அங்கே பஸ் ஸ்டாப்பு ஓடுறாங்க, பஸ்ஸு போயிடுச்சுட்டு. அந்த பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, இந்த 2 கல்லுங்க இந்த பிளாட்ஃபார்மில் நடுவில் கேப் இருக்கும் பாருங்க, இது போய் அதில் மாட்டிக்கிச்சு சிஸ்டர். வைங்களே வந்து எல்லாம் கட்டு, வாயெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே பிளட்டு, ஃபுல் பாயிண்டாக மாற்றிடுச்சுப்பா. இது உன் கால்கள் இடராதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தடிக்கு உந்து செத்து போனுங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம தடுக்காம காக்குற நம்ம கர்த்தர் இருக்கிறாரியா, நம்மளை பார்க்கிற நம்ம ராஜாதி ராஜா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்கக்குள்ள கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, நம்மளை எப்படியெல்லாம் காப்பாத்திக்கிறாருன்னு சொல்றேன். அவங்க கெட்டவங்க நான் சொல்லல, அந்த அம்மா நல்லா ஆயிட்டாங்க. பாயிண்டட் ஹீல்ஸ்ன்ற நம்ம வாழ்க்கை, நம்ம வாங்குற பாயிண்டட் ஹீல்ஸ்ல கூட இருக்குது. ஸோ உஷாரா வாங்க. அன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சேன், உஷாருங்க, லிப்ஸ்டிக் போடுறங்களா ಡೇಂಜರ್ ಹಂಗೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಹುಷಾರಾಗಿರಿ, ಆಮೇಲೆ ಆಚೆನೇ ನೀವು ಬರಲ್ಲ. சில ஏதோ கெமிக்கல் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் அதை தான் போடாதீங்க, உங்களுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், எஃபெக்ட் ஆகிடும். அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க, பயத்தில் வாழ்ந்தாங்க, குறையில் வாழ்ந்தாங்க, வலியே இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஆண்டவர் என்ன திறந்தாரு? ரெட் சீ கடலை என்ன பண்ணாரு? இன்னைக்கு உங்களுக்கு கூட சர்ச்சுக்கு நீங்கள் வந்துக்கலாம், வலியே இல்லாத வந்துக்கலாம். எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு எனக்கு வலி இல்லைப்பா, எல்லா காசும் அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு நீ காசு இல்லாதக்கிறான்ப்பா. மேடம் வரத்தாரே நம்ம டேடி அவே வருவார், நம்ம ஏசப்பா எல்லாம் பண்ணுறேன், எனக்கே வலி இல்லாத ஆயிட்டேன். நீங்க ஏசப்பா உன்ன பார்த்து சொல்றாரு, வலி இல்லாத இடத்துல நான் உனக்கு வந்து வலியை தரப்பேன், நான் உன்னை விடுவிக்க வழி தருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க அப்பா எனக்கு கதவுகளை திறப்பா, செங்கடலை 2ஆய் பிழைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னை விடுவிக்க அவர் வல்லவர். ஆராதிக்கிற நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். உனக்கு தான் வரும் ராஜா. சர்ச்சை விட்டுறாத, பிரேயரை விட்டுறாத. வேலையில் உனக்கு பிரச்சனை வரும், வைஃப் கிட்ட ப்ராப்ளம் வரும், ஹஸ்பண்ட ப்ராப்ளம் வரும், பிள்ளைங்கள்ட்ட பிரச்சனை வரும், ஸ்கூல்ல பிரச்சனை வரும், ரோட்ல கூட உனக்கு பிரச்சனையா வர வைக்குவான் பிசாசு. உஷாராயிரு, உஷாராயிருங்க. நீங்க ரியாக்ட் ஆயிடாதீங்க. என்னத்துக்காக பிசாசு வரானா, அவர் பண்ண வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற கூடாதுன்னு வரா. நான் மாற்றம் சொல்றேன் பாருங்க பிரதர், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, அன்னைக்கு மாற்றம் நான்
புத்தி இல்லாத ஒருவேளை நான் தற்கொலையே பண்ணியிருந்தா என்ன நடந்துக்கும் நீங்க சொல்லுங்க? என் வாழ்க்கையோ போயிட்டுக்கோ, இன்னைக்கு உங்க லைஃப் கூட இவ்வளோ ஜல்தி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அன்னைக்கு நான் கொஞ்சம் பொறுமையா இந்த தொட்டு என் லைஃபையோ கர்த்தர் மாத்தினார். இன்னைக்கு என் நிமித்தமாக பல பேருடைய குடும்பத்தை கர்த்தர் மாத்தினார். ஒருவேளை நீங்க வந்துக்கலாம், நான் சூசைட் பண்ணி செத்துடலான்னு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நோ ஒன் இஸ் தேர் டு டெலிவர் மீ. பட் டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, நீ மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே, என் கோலும் தடியும் உன்னை தேற்றி நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன். உங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சொந்தம், பாசம், நீ யாருக்கெல்லாம் ஓடி ஓடி செஞ்சோம் அவங்கெல்லாம் வரலாம் கூட நான் வரடாமாக உனக்குன்னு வாரு. எனக்கு எங்க அப்பா வந்துக்கிறார். ஆமென். எவ்வளோ பேருக்கு வந்துக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னும் வருவார். உங்களுக்கு சும்மா செக் பண்ணி பார்த்தீங்களா, இவ்வளோ ப்ராப்ளம்ல கூட இவ்வளோ நல்லா நீங்கள் எப்படி வாழ முடியும்? எவ்வளோ பிரச்சனை எனக்கு உங்களுக்கு, பட் ஸ்டில் எப்படி நீங்கள் முன்னாடி போயினே இருக்கிறீங்க? எனக்கு கூட சர்ச்சில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துக்கு தெரியுமா? நம்ம சர்ச்லலாம் சில அன்ஃபேத்ஃபுல் அன்கிரேட்ஃபுல் பீப்புள்ஸுங்கெல்லாம் என் லைஃப்பில் நெஞ்சில் அப்படியே ஒடுங்கிவாங்க. ஆனால் சர்ச்சு வளர்ச்சியெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியல, யாருன்னா ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சா? நானே நினச்சா கூட முடியாது. ஏன்னா கூப்பிட்டு அவர், இந்த பிஸ்னஸ் அவருது, இந்த கம்பெனி ஓனர் அவர், நடத்துகிறவர் அவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பேர் விட்டு போய்க்கலாம், ஆனால் உங்கள் வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண முடிச்சா? முடிச்சா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா நான் காட்டுறேன் உங்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்துக்கிறாருன்னு. ஆமென். அல்லேலூயா. உங்களை அவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆனால் யாரும் இல்லை, கர்த்தரும் கூட இருக்கிறார். கர்த்தருடைய நடத்தினார், கர்த்தருடைய விடுதலை ஆக்கிறார். ஆமென். ஏனென்றால் என்னை விடுவிக்க அவர் வல்லவர். I want to tell you, before meeting Goliath, you cannot become a king. கோலியாத்தை சந்திக்காம நீ ராஜாவா ஆக முடியாது. Actually, David had one Goliath. We will have a lot of Goliaths. Jesus had one Judas. 12 1. Sometimes நம்மளுக்கு 11 ஜூடாஸா கூட மாறலாம். சிஸ்டருங்க ரொம்ப அடி வாங்கிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆவியானவர் காட்டிக்கொண்டு இருக்கிறார் பலமாய். நான் கூட வாங்கிக்கிறேன் சிஸ்டர். இப்போ உங்க மனசுல ஒன்று வருது பாரு, யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குதுறான்றீங்க. கரெக்டா இல்லையா? யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குதாப்பா, எல்லாரும் அப்படியே கலர் கலராக மாறுறாங்களாடாப்பா. ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லிக்கிறாரு, அந்த ஒரு பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது மரத்து மேலே போனால் ஒரு கலர் ஆகுமே, பச்சை வந்து அது கெமிலியன் வாங்க, அது இங்கிலீஷில் கெமிலியன்ஸ்க்கு வந்து 10 கலர்ஸ்க்கு தான். கெமிலியன் சேஞ்ச் ஆகிறது எவ்வளோ கலர்ஸ் ஆகத்தில் 10, மனுஷனுக்கு 1000க்கு தான். இன்னும் கண்டுபிடிக்க முடியல, டிசைனாக வராங்களா. காசு வந்தா ஒரு நடு, காசு இல்லைன்னா ஏசப்பா காசு ஏசா. ஏய் யாரு நீ? Don't talk in Tamil. I don't understand Tamil. ஏன் பிரதர் சர்ச் வரணும் பிரதர்? வேலை பிஸி பிரதர், நான் வேலை இல்லை பிரதர், கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க பிரதர், வேலையே இல்லை பிரதர். என்னடா இவங்களாம் மாறுறாங்களா? அவங்க புள்ளிங்களா நான் பேசுறாங்க, மம்மி சும்மா மம்மி உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லு எல்லாம் உனக்கு தெரியும்னா நீ ஏன் என்ன வளர்க்கல, நான் ஏன் உன்னை வளர்த்தேன்? ஆமா எனக்கு எதுவுமே தெரியாது இருந்துச்சு, அன்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கள்ளிப்பால் கொடுத்துக்குவேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம முட்டாள் மாதிரி ஆயிடும்ல, முட்டாளன் கூட நம்ம பேசிக்கிறோம் தானே. சம்டைம்ஸ் யார் மேலேயும் கோவம் வருதுல, கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பைத்தியக்காரனாகிற நீ பேசிக்கிறோமா? எவ்வளோ பேர் பேசிக்கிறீங்க? சில பேர் கொலா திறந்து விட்டு, நான் ஒரு வாட்டி ரொம்ப மனசு கஷ்டம், வீட்டுக்கு போயிட்டு நான் எப்போல்லாம் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குதோ நல்லா ரெடி ஆவேன். இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இப்போ ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா நல்லா ரெடி ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு வெளியே போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் அடிப்பேன், நல்லா பெருசாக அடிக்குவேன். அது இந்த நேச்சர்ஸு எல்லா ஜனங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மைண்டு ரெடி பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வருவேன். ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பனாருக்கு இதுக்கு போயிடுவேன், ஏர்போர்ட்டுக்கு. டைரெக்டாக ஏர்போர்ட்டில் போய் ஒரு ஸ்பாட் நல்லா இருக்குது, போய் அங்கே உட்காந்து ஏசப்பாட்ட பேசிட்டு வருவேன். காலியாக இருக்கும், யார்கிட்டயே பேசணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் அலோன். அப்போ கடவுள்கிட்ட பேசிட்டு வருவேன். அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, எங்கே போகிற மாதிரி கூட இல்லை.
ப்ரஷ் பண்ணலான்னு உள்ளே போயின்னுக்கிறேன். ஷேவிங் க்ரீம் எடுத்து ப்ரஷ்ஷில் போட்டுக்கிறேன். நல்லா பண்ணிட்டேன். ஒரு மாதிரி கசப்பாக அடிக்குது வாஷ்ட்டேன். கொஞ்ச நேரம் விட்டு ஞாபகத்தில் தெளிவுக்கு வரேன். என்ன வரேன்னா, இது பேஸ்ட் இல்லை, இது ஷேவிங் க்ரீமு. சம்டைம்ஸ் அப்படி ஆயிரம் பார்த்தீங்களா? யோசி 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 யாருக்காகடா ஓடினேன்ற மாதிரி ஆயிடுது. ஓடினேன் ஓடினேன் இன்னும் இல்லை லூயா. அதுக்கு தான் பையன்க ஜல்தி சேர்த்துடுறாங்க. இப்போ தான் தெரியுது உண்மை என்னான்ட்டு. ஸ்பாட்டில் போயிடுறாங்க பாவம். ரொம்ப யோசனை பிரதர், ரொம்ப கவலை. கல்யாணம் கட்டிகிட்ட பிறகு ஒரு பையன் நேற்று என்கிட்ட பேச வந்தான். டான்ஸ் மாஸ்டர் அவன். நான் எப்படி நாக்குறீங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்துறப்பா, நல்லாக்கிறப்பா, ஏன்ப்பா இவ்வளோ அன்பு இவ்வளோ தாழ்மை, எனக்கு அப்படி பண்ணாலே யாருன்னா பயம் வருது. அப்போ இந்த பார்த்து சொன்னேன், நல்லாக்கிறேன் நல்லா தம்பி, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆமாண்ணா கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 2 வருஷம்ண்ணா. நல்லாக்குதாப்பா. நான் சத்தியமாக உண்மை சொல்லிட்டா போய் பேசிட்டேன் நான். சொல்லுப்பா, இதா ரொம்ப கஷ்டமாகுதுண்ணா, ப்ளீஸ் ப்ரேயர் பண்ணு. யாரையாவது லைஃப் நீங்க பார்த்துக்கிறீங்களா? ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி ஃபோட்டோலாம் லைஃப் மாதிரிக்குதா? ஜாக் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப இஷ்டம், நான் ரொம்ப சாப்பிடுவேன். அது ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் நோண்டி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இடத்துல டேமேஜ் ஆகிக்கும்னு. நம்ம கூட வெளியே ரொம்ப நல்லாக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம். ஸ்மெல்லு, ஃப்ராக்ரன்ஸ், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், மை ஹனி. அப்பா உள்ளே போனா தான் நீ பண்ணி, நீ ஹனி இல்லை நீ கொல்வி. வெளியே அப்படி தான் போடுவோம். எல்லாம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எல்லாமே எப்படிக்கோ. லைஃப் ரியல் லைஃப்லலாம் இப்படி இல்லை. சும்மா டூப்ளிகேட், சும்மா புஷ் அஷா புஷ்ஷா ஆல் ஃபார் டவுன் மேனிப்புலேஷன். சும்மா வெளிரங்கமாக காட்டிக்கிறது, நான் மஸ்தாகிற ஜாலியாகிற. ஜாலியாலாம் இல்லை, காலி ஆகிட்டுக்கிற தெரியுது எனக்கு. உண்மையான ஜாலி யார் தெரியுமா? கர்த்தருக்குள்ள நடக்கிறவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமாம் பிரதர், உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. 4 பிள்ளைங்கள வளர்க்குறது ரொம்ப ஈஸி இல்லை, கஷ்டம் தான். ஒன்று கத்துனா இன்னொன்று கத்துது, இன்னொன்று கத்துனா இன்னொன்று கத்துது, கத்தினே இருக்குதுங்க. இதெல்லாம் வளர்க்கறதுக்கு நீங்கள் மென்டலாகிறீங்க தெரியும் எனக்கு. பட் கவலைப்படாதீங்க. அதோட பெரிய வழி என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கே ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறாங்கல்ல, மயில் டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா, சோர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்க. கர்த்தருடைய காப்பாற்ற வல்லவர். எல்லாரும் மாறலாம், எல்லாரும் உன்னை கைவிட்டு போகலாம், எல்லாரும் உன்னை பார்த்து குறை சொல்லிட்டு போகலாம். உன்னை பார்த்து என்ன சொல்லலாம் பிரதர்? குறை சொல்லலாம். ஒன்றுத்துக்கு உதவா கரேன்லாம். நான் கட்டதில் தான் எனக்கு என் லைஃபே போயிடுச்சுன்னலாம். ஆனால் எவ்வளோ நீ பண்ணிக்குவே அதை நினச்சாங்கன்னா அது பேச மாட்டாங்க. பட் பேசினாலும் நான் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், கவலைப்படாத, உன்னை விடுவிக்க கர்த்தர் வருவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னை விடுவிக்க கர்த்தர் வருவார், உன்னை நடத்த கர்த்தர் வருவார். எல்லாரும் போன போது எங்கள் அப்பா போக மாட்டாரியா? நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் என் கர்த்தர் என்னை விட்டு போல. நான் நல்லவனாக இருக்கும் போது என் கூட இருந்துக்கிறார், நான் கெட்டவனாக இருக்கும் போது கூட என் கூடவே இருந்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உன் மேலே விட்டு போயிடுவாங்க. அந்த இன்சிடென்ட்ல நீங்க இருந்துக்க மாட்டீங்க. You will see lot of rebellious people. இஸ்ரவேல் எகிப்து ஜனங்களா யாருன்னு பைபிள் சொல்ல தெரியுமா? ஸ்டிஃப் நெக் பீப்புள். நீ அவ்வளோ ஓடிக்குவ, அவ்வளவோ பண்ணிக்குவீங்க, அவங்க முன்னாடி நீங்க வரும்போது பார்த்து திரும்பி போவாங்க. அவங்க முன்னாடி வருவாங்க, அப்படியே உன்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க. அன்னைக்கு ஒரு பையனை பார்க்குற, அவன் கல்யாணத்துக்கு சொல்லக்கூடாது, அவனுக்கு எதுவுமே வண்டி கூட இல்லாத இருந்துச்சு. என் காரை ரெடி பண்ணி எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவனுக்கு கொடுத்து அமிச்சேன். இப்போ கல்யாணம் ஆகிட்டுக்கிறான். இப்போ என்ன ஒரு மாதிரி ஏதாவது ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. என்னை பார்த்தா நானும் பார்த்துட்டேன் அவனை. அப்படியே இப்படி பெண்ட் பண்ணின்னு என்னவோ அப்படி, என்னடா மகிமையான டான்ஸ் இதெல்லாம். இவன் காசை நான் அவன் ஆத்திருந்த மாதிரி இல்லையா? சில ஜனங்களா பார்த்துக்கிறீங்களா? அந்த உதவின்ற நேரத்தில் மாற்றம் எப்படி பேசுறாங்க பார்த்தியா?
ட்ராப்பு. நம்மளை வலையில போட்டுடுறாங்க, நம்ம அன்பை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம நம்பிக்கையை ஒடிச்சிடுறாங்க. உன் கணவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை எல்லாம் இப்படி இருக்குதா? இன்னைக்கு எடுத்த கௌத்தன் பேசுறாரு. ஃபர்ஸ்டெல்லாம் உனக்குன்னா, நான் நேற்று கூட சொன்னேன், பேபி ஷவரில் சொன்னேன், தாவீது அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே தேவனுடைய கண் அவர் மேலே பட்டுதான். இன்னைக்கு நம்மளெல்லாம் உன் கண்ணு கலங்காம பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க, ப்ராமிஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனால் கலுங்குது தண்ணி மாற்றம் இல்லை, ரத்தமும் கலங்கி வர மாதிரி பண்ணிடுறாங்க. பண்றாங்களா? பண்றது இல்லையா? ஆனால் கர்த்தர் விடுவிக்க வல்லவர் நம்மளை. Is there to deliver us. Amen. Hallelujah. And he will deliver you. விடுவிக்க அவர் வல்லவர். எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கேட்குறேன்? உங்களை பார்த்து சொல்கிறேன், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கல, உனக்கு பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். He is preparing for your calling, man. He is preparing for your ministry. Hallelujah. He is preparing for the heavenly kingdom. Hallelujah. உன்னை எங்கத்துக்காக அழைத்து கொண்டு இருக்கிறார்? பரலோக ராஜ்யத்துக்காக. Amen. Hallelujah. Certain rebellious people எல்லாம் பார்க்குவீங்க. Don't worry, God will lead you, God will guide you. The church completely depends on God, man. The church is running completely by the grace of God. There's no organization in this church, there's no sponsorship, there's no foreign fund, there is no African funds. This is direct from heaven. Hallelujah. So only we face lot of problems. நீ கூட இன்னைக்கு என்னைக்கு உண்மையா இருக்க ஆசைப்பட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன தெரியுமாமா? நீ இந்த உலகத்துக்கு காட்சி அல்ல, நீ பரலோகத்துக்கு உரியவர்கள். இந்த உலகத்தை நம்மளுக்கு அப்படித்தான் இருக்கும். சொந்து போயிடாத, உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவர். Is that to deliver you, man? Are you sobered? Are you lacked? Are you tired? Are you upset? Are you like completely stubborn? ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஏசப்பா, எனக்கு நீ வேண்டாப்பா, என்னை பயம் சூழ்ந்து இருக்குது, வேண்டாம். லாட் ஆஃப் டைம்ஸ் நான் கேட்டுக்கிறேன், ஜீசஸ் என்னை விட்டுருப்பா, நான் போகிறேன், போய் 30,000 ரூபாய் சம்பாரிச்சு நான் யாருக்கும் அக்கௌண்ட்டபிளாக இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் இவங்களாம் சர்ச்சுக்கு வந்தானா வரலனா, எனக்கு ஏன் இவங்க எல்லாரும் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப வாட்டி கேட்டுக்கிறேன். பட் ஜீசஸ் said, if you love me, feed my sheep. If you love me, do this in her. Don't say in words, man, do in action in her. Yes Lord, I love you. ஆக்சுவலாக யார் என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு ஆல்ரெடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு கடவுள் காட்டிடுறாரு. பட் ஸ்டில் he'll say you love them. ரொம்ப கிரேட் டாஸ்கா. You love Jesus, but you're not serving God. In the name of God, you're serving another person, third person. That's very difficult. ரொம்ப கஷ்டம் அது. உன் புள்ளியை பார்க்காம உங்கள் புள்ளியை நேசிக்கிறதா, நான் மற்ற புள்ளியை அவங்க புள்ள மாதிரி பார்க்கணும். இருக்குதா அந்த மாதிரி வாழலாம் வாழ்ந்த பைத்தியக்காரனாக மாறிடுவீங்க. உன் சொந்த பிள்ளையை எடுத்து உன்னை ஒதிக்கும் போது உனக்கு கவலைப்படுத, யாருக்கோ பெத்த பிள்ளை வந்து உன்னை நீ வளர்த்துட்ட பிறகு உன்னை ஒதிச்சுட்டு போகும்போது எப்படி இருக்கும் வலி? சர்ச்சில் இருந்து ஒரு பையன் விட்டு போய் வெளியே சொல்லிக்கிறான், அவரெல்லாம் நம்மளை அவ்வளோ ஒன்றும் நல்லா பார்க்கல, அவரெல்லாம் அதான் நினைக்குவேன். அதுக்கு தான் எங்கள் பாஸ்டருக்கு ரொம்ப மிருகனா ரொம்ப இஷ்டம். He loves dogs too much, cats, snakes. சைனாவில் ஃப்ளட்டு வந்துச்சா, அந்த ஃப்ளட்டில் எல்லாம் டக்குன்னு நினச்சாங்களா, கொஞ்சம் உத்து பார்த்தா தெரிஞ்சிச்சா 300 to 400 கோப்ராஸ் டக்கு மாதிரி போயின்னுக்குதா. கோப்ரா கூட ஏன் கொத்துது சொல்லுங்க? கோப்ரா ஏன் நம்மளை அட்டாக் பண்ணுது சொல்லுங்க பிரதர்? ஏன் கொத்த வருது சிஸ்டர்? பாம்பால நம்மளை பார்த்தா ஏன் வருது விஜய்? அதுக்கு பயம். அதுக்கு தான் உன்னை என்ன பண்ணிடுது, என்னை ஏதோ பண்ணாதாடான்ட்டு வாய் திறந்து சொல்றதுக்கு இல்லை, அதனால உங்களுக்கு என்ன பண்ணுது, கொத்த வருது. அது ஆக்சுவலாக வந்து அதை உங்களை சாவடிக்கணும்னு வரல, அதை காப்பாற்றிக்கணும்னு வருதுங்களா இல்லையா? இப்போ தமிழ்நாடுலலாம் இந்த படம் போட்டுக்கிறாங்களே பொண்ணுங்களுக்கெல்லாம், என்ன படம்? சிங்கப்பேடை. ஏன் சிங்கப்பெண்? யாரோ சிங்கம்லாம் இல்லை, அது போட்டுக்கிறாங்க. இப்போ என்னத்துக்காக போட்டுக்கிறாங்களோ, அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள என்ன ப்ரொடெக்ட் பண்ண. அந்த மாதிரி பாம்பு கூட வளர்த்தா, நாய் கூட சும்மா கடிக்கிறதுல, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து தொத்தா கடிக்க போகுது. ஜீசஸ் வந்து அனிமல்ஸை கிரியேட் பண்ணும்போது ஃபீல் பண்ணல, பாம்பை கிரியேட் பண்ணும்போது கூட ஃபீல் பண்ணல. ஆனால் அந்த மனுஷனை கிரியேட் பண்ணும்போது ஜீசஸ் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணாரு? சாரின்னு சொன்னார். ஐ ஃபீல் சாரி டு கிரியேட் திஸ் பீப்புள் மேன். அவ்வளோ பேஜார் பண்ணிட்டாங்க ஏசப்பாவை.
அவ்வளோ மனசு உடச்சிட்டேன். நீங்கள் கூட இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நீங்கள் அனிமல் லவ்வர்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன், அவங்க ஒரு காலத்தில் ரொம்ப மனுஷனை லவ் பண்ணிக்குவாங்க, ரொம்ப மனுஷனை நம்பிக்குவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு மிருகத்துக்கு போயிட்டாங்க. ஒன்றும் உங்கள் வீட்டில் ஏதாவது பெட்டு இருந்தால் பாருங்களேன், அதை சும்மா இப்படி டச் பண்ணுங்களேன், அடிங்களேன், ஏய் சும்மா இரு. உங்கள் டாக் பேர் சொல்லியிருந்தாங்க ஜீவா, என்ன சின்னுவா, சிப்பி, சிப்பி அவங்க டாகி பேர். ஏய் சிப்பி அப்படின்னா பண்ணோம், இப்படின்னு பண்ணோம். அப்பா கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, வாயிங்கன்னு கூடுங்களேன், சிப்பி வாலாட்டின்னு வரும். ஹாய் மம்மி எல்லாம் மறந்துட்டுக்கோ. நம்ம சிப்பிங்க இருக்கிறாங்க பாருங்க, அடிக்கவே அடிக்காதுங்க அவங்கள. ஒன்றும் ப்ரைஸ் அலாட் கூட ஒரே ஒரு ப்ரைஸ் அலாட் சொல்லாத போங்க, சிப்பிங்க பாம்புங்க மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். பாம்புக்கு ஒரு முகம், மனுஷனுக்கு பாம்பு, ஜீப்ரா, குரோக்கடைல், அனகோண்டா எல்லா முகம் இருக்குது. நீங்கள் இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க. நான் உங்களே சொல்ல என்ன பாஸ்டர் ரெடி ஆகிட்டு நல்லா உங்களே சொல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களா புதிய சிருஷ்டிகள், நம்மள பழைய கேரக்டர் இல்லை. அதுக்கு தான் பணக்காரங்களாம் பாருங்க அந்த மிருகங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? பணக்காரன்ட்ட என்ன கம்மியாக இருக்கும். என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் இருக்கிறாங்க, டாகுன்னு சொன்ன ஒரு வாட்டி அவங்க நாய் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். அந்த மாதிரி சொல்லாது, அதுக்கு பேர் இருக்குது, இஸ் மை சன்ன்றாங்க. எங்க பாஸ்டர் அதுக்கு தான் 7 வளர்த்துங்கிறாரு. அவன் பார்ப்பா அப்படியே முது வந்து தேய்க்கிறான்ப்பா. இன்னொன்று சீரியஸா சொல்றாரு, தூங்கின்னுக்கிறான்ப்பா, நெஞ்சு மேல வந்து உழுறான்ப்பா. நான் யாரோ ஒரு குழந்தை வந்து உழுதுன்னு பார்த்தா பூனியை சொல்லிங்கிறாரு. கேட்டு ஹீரோ மேல ஏறான்ப்பா, அப்படியே உழுறான். பாசம். ஒரு ஃபாரின்ல பார்த்த ஒரு ஓனருக்கு கேன்சர் வந்துச்சா, லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தாரா, அவர் சாவலியா. அவர் எப்ப செத்தாரா தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வந்தவங்க நாய் முஞ்ச பார்த்து செத்துட்டாரா. அந்த நாய் அவரை பார்த்து நெக்ஸ்ட் மந்த் அது செத்துச்சா. நம்ம புள்ளிகள்லாம் சாவாடி சாவாங்களா நம்மளுக்காக. அன்னை எப்போ காலியாகும், அம்மா போனதோ பத்திரத்தை இப்பயே பேசுவாங்க, யார் பிரிக்கிறது, யார் சொத்து வாங்குறது. டேடி இது குழி கூட நோண்டிக்க மாட்டாங்க. பிரிச்சிட்டிங்களா எல்லாம், என்னத்த சொத்து இது என்ன பிஎஃப் இன்சென்டிவ் இது என்ன விட்டு போய்க்கிறாரா பாரு. அந்த மாதிரி உலகம். ஆனால் கொஞ்சம் வலிக்கும். ரெபிலியஸ் பீப்புள்ங்கெல்லாம் மீட் பண்ணுவீங்க. So today God wants to tell you, don't see them, you see me. அவங்கள பார்க்காத, அவங்க உன் நன்மையை மறந்துட்டு போய்க்காங்க, உன்னை பார்த்துட்டு கூட பார்க்காம போவாங்க. அவங்களெல்லாம் பார்க்காத, என்ன பார், நான் உன்னை விடுவிக்க வல்லவர், நான் உன்னை நடத்த வல்லவர். உங்கள் ஆஃபீஸில் கூட உங்கள் மேனேஜர் ஏய் யூ பர்ஃபார்ம் வெரி வெல் அப்படின்வா, நல்லா தூக்கி பேசுவான், நல்லா வேலை செஞ்ச பிறகு கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆகிற மாதிரி தான் என்ன தரமா சொல்வான், ஏய் சாரிப்பா வேற எங்கன்னா ட்ரை பண்ணிக்கோ, இமீடியட்டாக பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவ்வளோதாம்மா இந்த உலகம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உனக்குள்ளே என் கர்த்தர் இருந்தார்னா எல்லாத்துலேயும் இந்த கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவா. எல்லா போராட்டம், அவமானம், வேதனை, பயம், சஞ்சலம், வியாதி, மரணம் எல்லாத்திலையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது கோலியாத்தை பார்க்காத ராஜாவா மாறல, சிங்கத்தை பார்க்காம ராஜாவா மாறல, நெருப்பை பார்க்காம எழுப்புதலாக மாறல, குழியை பார்க்காம ராஜாவா மாறல, பாம்பை பார்க்காம ஊழியம் பண்ண முடியாது. பால் வந்து பாம்பை பார்த்தான். பால் வந்து மினிஸ்ட்ரி பண்ணும் போது ரொம்ப குளிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நெருப்பு போடலாம், இங்கே என்ன போடலாம், நெருப்பு போடலாம் அப்படி எல்லாருக்கும் வந்து அந்த ஃபாரஸ்ட்லலாம் போடுவாங்க. நெருப்பு போட்டால் குளிருக்கு சூடாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா பூச்சி, மீன், அனிமல்ஸ் எல்லாம் வராது. அதனால் இவன் நெருப்பு போடுறதுக்காக வெறுகு எடுக்க போகிறான், சில வுட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறான். எடுக்கும் போது என்னன்னா அங்கேருந்து ஒரு பாம்பு இருக்குது, அதை பார்க்குறாங்க அவங்க, பின்னாடி இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் என்ன தெரியுமா பேசுகிறாங்க அவங்கெல்லாம், என்ன பேசுவாங்கன்ற, என்ன பேசுகிறேன்றாங்க, சொல்லாத பாம்பு அங்கே இருக்கட்டும், பாம்பு கொத்தி என்ன விட்டாவ. சில பேருக்கு சில உண்மைங்க தெரியும், அது பண்ணால் நம்ம மேலே வந்துடுவோன்ட்டு அவங்களுக்கோ தெரியும். ஆனால் அந்த உண்மையை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் மாஸ்டர்ஸுங்க பண்ணுவாங்க. இந்த கராட்டே மாஸ்டர்ஸ், டேக்குண்டா மாஸ்டர்ஸ், அப்புறமா இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம்
ரொம்ப சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஆப்போசிட்டில் இவங்களா மாறும்போது இவங்களை நாக் அவுட் பண்ணிடலாம். அதான் மாஸ்டர்ஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் சீக்ரெட்டை ரிவீல் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் மேன்கெல்லாம் பாருங்களேன், உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் அப்புறமா வந்து சீக்ரெட்டுங்கெல்லாம் அப்போ தான் பேசுவாங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு நீங்கள் அவனை பிஸ்னஸ்க்கு எதிரியாக மாறிடக்கூடாது. பிஸ்னஸ் மைண்ட் செட். அதை மாதிரி எத்தனையோ நம்ம கஷ்டத்தை போகக்கூடாதுன்னு வழி இருந்துக்குது. ஆனால் நம்மளுக்கு யாரை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம எப்போ சாவோன்ட்டு ரொம்ப பேர் காத்து நின்றுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஜனங்களுடைய அட்டாக், மனுஷ கண்ணுடைய அட்டாக். ஆனால் இவங்கள்ட்ட கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். என்னைக்காவது செக் பண்ணி பாருங்களேன், சும்மா திரும்பி பாருங்க, உங்கள் அப்பா எங்கே கூப்பிட்டாரு, இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க? நீங்களா நீங்கள் எங்கே இருந்து கூட்டி இருந்தீங்க, இன்னைக்கு எங்கே வந்துக்கிறீங்கன்னு சும்மா செக் பண்ணி பாரு. உங்கள் வளர்ச்சி கம்மியாகவே இருக்காது, வாழ்ந்துனே இருப்பேன். ஏன்னா என்னை அழைச்சவர் அவர் உண்மை உள்ளவா, என்னை விடுவிக்க வல்லவா, என்னை ஆபத்துலேருந்து, என்னை சாபத்துலேருந்து, என்னை பாவத்துலேருந்து, என்னை வியாதியிலேருந்து, என்னை மரணலேருந்து, என்னை பள்ளத்தாக்கிலேருந்து என் கர்த்தர் காப்பாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. பேதுருவை கர்த்தர் கடைசியில் விடுதலை ஆக்குந்து, சிறையிருப்புலேருந்து, ஜெயிலேருந்து. என்னது? பீட்டர் வாஸ் இன் பிரிசன். அவன் ஜெயிலில் இருந்தான். ஏன் ஜெயிலில் இருந்தா பீட்டர் தெரியுங்களா? யாராவது ஜெயிலில் யார் ஜெயிலுக்கு போகணும்? கேன் சம்வன் டெல் மீ, யாராவது ஜெயிலுக்கு போகணும்? தப்பு பண்ணுங்க, திருடனுங்க தானே ஜெயிலுக்கு போகணும். ஆனால் பீட்டர் எந்த தப்பும் பண்ணல. பீட்டர் டிட் மினிஸ்ட்ரி. பீட்டர் ஊழியம் பண்ணார். அதனால என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஊழியம் பண்ணதுக்காக. இப்போ நீங்கள் கூட ஆண்டவருக்காக தானே வரீங்க. இப்போ பைபிள் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க சர்ச்சுக்கு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வராதுக்கிறாங்க, அவங்களாம் என்ன பேசுவாங்க தெரியுமா? சொல்கிற கேளுங்க. நீ என்ன பைபிளை தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணிட்டான் அந்த மாதிரி அப்படின்னு கேட்குவாங்க. அவர் ரொம்ப ஞானி மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அறிவு இருந்தால் என் கூட நீயும் சர்ச்சுக்கு வந்துக்குவேன்னு சொல்லுங்க. சர்ச்சுக்கு வராத ஒன்றும் நம்ம பண்ண போதும். இன்னைக்கு என்ன தெரியுமா? தேவ வசனம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோயா? If you don't have the word of God, we will die, man. மனுஷன் அப்பத்தினால மாற்றம் பிழைக்க மாட்டா. தேவன் வாயிலிருந்து நீங்க வாழ்றது வெறும் சாப்பாடுலயும் பாலிலையும் இதுல எல்லாம் இல்ல, சப்பாத்தில இல்ல. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துங்கிறது இந்த வசனத்தினால. இந்த வசனம் தான் எனக்கு ஜீவன் கொடுத்துன்னு இருக்குது. என்னை தோல்வியிலேருந்து எழுப்புது, என்னை அவமானத்திலேருந்து எழுப்புது, என் வெக்கத்திலேருந்து என்னை எழுப்புது. நான் உடைஞ்சு போகும்போதெல்லாம் என்கிட்ட வந்து பேசுது அது. ஆமென். நொறுக்கப்பட்டு இருக்கும் போது என்னை உருவாக்குறார் என் ஆண்டவர். எவ்வளோ தடவை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறீங்க சிஸ்டர்? ஆனஸ்டாக சொல்லிட்டா, இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் வர்றது காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனை என்னத்துக்காக ஆண்டவர் கொடுத்தா தெரியுமா? அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றத்துக்காக. ஆபிரகாமுக்கு எல்லா அவமானம் வந்துச்சு, ஆனால் வாக்குத்தத்தை பண்ணார் ஆண்டவர். மக அழுவாதாடா, உனக்கு வயசாயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனால் நான் உனக்கு குழந்தை தரேன், உன் ஒய்ஃப் போய் சொல்லுன்றாரு. சாரா நம்ப மாட்டேங்கிறா, சிரிக்கிறா. அந்த மாதிரி நம்மளும் சொல்லிக்குவோம். ஏசப்பா என்னை கூப்பிட்டார் ஊழியத்துக்கு, ஏசப்பா எனக்கு என்கிட்ட பேசுறாருன்னா நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? சிரிக்குவாங்க. பைத்தியக்காரனு யாரோ பேசுனத வந்து சொல்றான் இவன். யோசேப்போட தரிசனத்தை வந்து கேட்கும் போது அண்ணன் தம்பிங்கெல்லாம் சொல்றாங்க, இவன் ஏனோ லூஸ் ஆயிட்டுக்கிறான். ஆனால் நான் சொல்றேன், நானும் ஊழியத்தில் வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. என்கிட்ட ஆண்டவர் பேசுவார், ரோட்டில் போகும்போது பேசுவார், பைபிளில் தொடர்ந்துமே பேசுவார். போன சர்வீஸ் சொன்னேன், என்கிட்ட ஏசப்பா எப்படி பேசினாருன்னு. நீ ரொம்ப டவுட் பண்றடா, இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பண்றானாரு, எப்படி பண்றதுன்னே தெரில. ஆனால் அவர் சத்தம் மாற்று கேட்குது, மனுஷ சத்தமும் கேட்குது, இவர் பேசுகிற சத்தமும் கேட்குது. எனக்கு வேலையை விட்டு வா, வேலையை விட்டு வா, வேலையை விட்டு வான்றாரு. இந்த பக்கம் வண்டி வேற வாங்கிட்டு இருக்கிறேன், ஃபேமிலியை நடத்தணும், பயம், எதிர்காலம், ஐயோ எல்லாமே சூழ்ந்து என்ன பண்றது ஆண்டவரே. இப்போவே சம்பாதிக்கும் போது ஜனங்க என்னை திட்டுறாங்களே, ஒன்றுமே சம்பாதிக்கலாம், எவ்வளோ பேர் என்னை திட்டுவாங்கப்பான்ற பயம் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் என்னை விடுவிக்க என் கர்த்தர் வல்லவர், என்னை விடுவிக்க என் கர்த்தர் வல்லவர், என்னை நடத்த என் கர்த்தர் வல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. கையை பிடித்த ஆண்டவர் என்னை நடத்த வல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஆராதிக்கிற உனக்கு தான் ரொம்ப பிரச்சனை. கையை தூக்குறவர் வந்து சர்ச்சில் உனக்கு ரொம்ப போராட்டம் இருக்கும். பைபிள் எடுத்துட்டல, ஹெவி ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபேமிலியில் வரும், வெளியே வரும், ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட வரும், ரோட்டில் போகிறன்ட்டு கூட வரும். நான் சொன்னேன் என்று ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், வீட்டை கார்பேஜ் போடலான்னு இருந்தேன்.
அந்த குப்பை போடுறதுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. மனசு கேட்கல, க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அங்கே போகிறது வேண்டான்ட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான்ட்டு வண்டி எடுத்துன்னு வந்துங்கும்போது பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அன்றைக்கி எவ்வளோ நல்ல மினிஸ்ட்ரி தெரியுமா? தேர்ஸ்டே அன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மினிஸ்ட்ரி. நல்ல அற்புதமான வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அநேக பேர் டெலிவரி ஆகிறாங்க. டஸ்ட்பின் போடலான்னு சொல்லிட்டு இந்த ஷெல் பெட்ரோல் பங்கிட்ட அந்த வண்டி இருக்கும், பிபிஎம்பி இது, அங்கே போடலான்னு வந்து பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. சரி பெட்ரோல் போட்டுன்னு போகலான்ற, பெட்ரோல் போட்டுங்கிற பின்னாடியிலேருந்து ஒருத்தன் என்னை திட்டின்கிறான். என்னன்னு திட்டுறான்னு சொல்லுங்க. என்னன்னு திட்டுவா? முன்னாடி போப்பா பெட்ரோல் போடணும் அப்படின்னு எல்லாம் திட்டுவாங்க. இந்த மூஞ்செல்லாம் பாஸ்டர் ஆகிக்கிறான் பாருன்றான். யாரா இவன்? எனக்கு மைண்ட்ல இவன் அண்ணனா, இவன் தம்பியா, இல்லை இவங்க வீட்டில் இருக்கிறவங்கள நான் யாருன்னா ஏமாத்தினா? ஃபர்ஸ்டெல்லாம் என்கிட்ட யாருன்னா இப்படி பேசினா விடவே மாட்டேன் நான். எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் தெரியும், அவ்வளோ கோபக்காரன் நான். அவங்க சந்திதி அழியிற வரைக்கும் என் கோவம் தீங்காது. 5 வாட்டி என்னை போலீஸ் பிடிச்சின்னு போய்க்குது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இன்னி வரைக்கும் என்னை கிரைம்காரனை பார்த்தா கரெக்டாக என்னை ஞாபகம் வைக்குவான். அந்த மாதிரி மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவன். யாரெல்லாம் பேசுறாங்கப்பா? பேசக்கூடாதவெல்லாம் பேசுறான். ஆண்டவர்கிட்ட போய் அழுவேன், ஆண்டவரே யார்ப்பா இவன்? இவனுக்கு என்ன நான் துரோகம் பண்ண? நான் ஊழியக்காரனா, இவனுக்கு என்ன கஷ்டம்? கரெக்டா இல்லைங்களா சிஸ்டர்? உங்களை வீட்டில் வருவான், உன் வேலை ஸ்தலத்தில் வருவான், 11 மணி ராத்திரி இருந்தால் கூட 3வது மனுஷன் மூலியமா உன்ட்ட வருவான். நான் கவலைப்படாத, உன்னை காப்பாத்த அங்கேயும் கர்த்தர் வருவா. யாரு வரக்கூடாத இடத்துல அங்கேயும் எங்க அப்பா வருவா. அது ராத்திரினாகட்டும், பகல்னாகட்டும், மத்தியானம் ஆகட்டும், எல்லா இடத்திலும் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. என்னை காப்பாற்ற வல்லவர். இல்லை ஒரு மாற்றம் என்னை காப்பாற்றலனா, ஒன்று ரொம்ப நல்லா தெரியும், 100% நான் செத்துட்டு இருப்பேன். இன்னொன்று நான் ஜெயிலில் இருந்துக்குவேன். ஒரு பையன் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா, அவருடைய செய்தியை நான் கேட்டு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஏதோ கடன் தரணுமா, அவங்க வீட்டில் கடன் வாங்கிட்டு இருந்தாங்களா, கடன் தரணுமா. அந்த கடன்காரன் யாரோ ஒரு ஆளை இட்டுன்னு வந்துக்கிறான், காசு தரலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஒரு அடி அடிச்சுட்டுக்கிறான், காசு தரலன்ட்டு. இந்த சின்ன பையன் என்ன சொல்லிக்கிறான், எங்கள் அம்மாலாம் அடிக்காது நினைக்கிறான். என்ன சொல்லிக்கிறான்? அம்மாலாம் அடிக்காது. வச்சந்த என்ன பண்ணிக்கிறான், உள்ள கத்தி எடுத்துன்னு வந்து கொதறி தள்ளிட்டுக்கிறான் 2 பேரையும். பாடியை பொதுகிலே அவன் வீட்டிலே வச்சுக்கினானா, வந்து நினைக்கும் போதெல்லாம் அடிக்கிறானா. ஆனால் ரொம்ப நல்ல பையனாவன். அவனுக்கு ஆயுள் தண்டனை குத்துக்கிறாங்களா. நல்லவங்களுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வரும் பாருங்க. நம்ம இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்மள பிசாசம். இன்னைக்கு பாருங்க, அந்த பையன் தான் தப்பு பண்ணானா? அவன் எந்த தப்பு பண்ணல. அவன் இன்னைக்கு எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான். நம்ம கூட எந்த தப்பு பண்ணிக்கல, ஆனால் நம்மளை எப்படியாவது மாட்டி வைக்கணும்ட்டு என்னது பிசாசோடைய நோக்கம் இருந்துச்சு. கர்த்தர் நம்மளை காப்பாற்றினா. ஹல்லேலூயா. நீங்கள் மாற்ற யார்கிட்டயோ காசு வாங்கி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களை பிசாசு மாட்டி விட்டுக்குவான். அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் சொல்ல, யாருக்கும் மிடில் மேனாக நிற்காதீங்க. இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு கொடுங்கன்ட்டு யாருக்கிட்ட போய் சொல்லாதீங்க. கர்த்தரை கேளுங்க. பிசாசு உன்னை மாட்ட விட வருவா. உன்னை எப்படியாவது மாட்டி வச்சுட்டு உன் சாட்சியை கெடுக்க பார்க்குவா. தேவ தரிசனத்தை கெடுக்க பார்க்குவா. நீங்க நினைக்கிறீங்க வெளியில் இருக்கிறதா பிரச்சனைன்ட்டு. there are lot of problems which you don't know. உங்களுக்கு தெரியாத சில பிரச்சனையில கர்த்தர் உன்னை காப்பாத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக இயேசு வருவா. இயேசு எனக்காக வருவா. தேவ தூதரை அனுப்புவா. he'll send the angels to deliver me, guide me, lead me. amen, hallelujah. எவ்வளவு பேர் நம்புறீங்க? என்னை காப்பாற்ற யார் வருவார்? என்னை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னை காப்பாற்ற யாரும் இல்லை பிரதர், என்னை காப்பாற்ற இயேசுக்கிறாருன்னு சொல்லுங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஏசப்பா இருக்கிறார் பிரதர்ன்னு சொல்லுங்க. எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு வேலையை உருவாக்குறவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமே, நான் செத்து போக மாட்டேன், நான் வாழ வைக்கிற கடவுள் என் கூட இருக்கிறார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? கவலைப்படாதப்பா பிரதர். மனசு ஒடிஞ்சு வந்துக்கிறீங்களா? கொஞ்ச நாள் தான், ஓடிட போற. இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. போயிடாத போயிடாத, விட்டுறாத, கொஞ்சம் வெயிட் பண்ணி, கொஞ்சம் பொறுத்து கேட்க. அதுதான் எப்போ இன்னைக்கு அன்னைக்கு மாட்டோம். நான் செத்து போயிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ சாதனை நான் பண்ணிக்க முடியாது இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ வாலிப பசங்க லைஃப் நல்லாகுது.
அன்னைக்கு நான் அந்த முட்டாளான தீர்மானம் எடுத்துருந்தேன்னா இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கினேன், வலிச்சிச்சு, தண்ணி இல்லை, தண்ணி கூட காலி ஆயிடுச்சு, கண்ணில் அழுது 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 எல்லாம் போயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கும் போதே அழுவேன், வெளியே வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட யோசிக்க, என்னப்பா என் வாழ்க்கை, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா, பிடிக்கவே மாட்டேங்குது வாழ்கிறதுக்கு. நான் எவ்வளோ நல்லவனா மாறணும்னு ஆசைப்படுறேனோ அவ்வளோ விட மாட்டேங்கிறாங்கப்பா என்னை. நான் எவ்வளோ பைபிள் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. அப்படியெல்லாம் கேட்டுக்கிறேன் பிரதர். நீ என்ன மனசில் பட்டுக்கிறியோ அதெல்லாம் ஏசப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இனி நல்லதே பண்ண மாட்டேன் பாட்டு கூட டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனால் இனி வரைக்கும் என்னை பண்ண வச்சுன்னு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அது உங்களுடைய குணம் அல்ல, இது அவருடைய குணம். இட்ஸ் நாட் யோர் கேரக்டர், இட்ஸ் காட்லி கேரக்டர். ஆமென். ஸோ டோன்ட் வரி, God will take care. He will deliver you. வியாதியா ரிப்போர்ட் வந்துச்சா, God will deliver you. You will be a witness to God. பெரிய சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. குழந்தை இல்லையா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் குழந்தை தருவார். கல்யாணம் ஆகலையா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் விடுவிக்க வல்லவர். வீடு இல்லையா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் வீடை கட்டுவார். வேலை இல்லையா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் நீயே எஜமானாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ராஜாங்களுக்கெல்லாம் சவால் விடுகிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கட்டும். பெரிய பெரிய அதிகாரங்களுக்கெல்லாம் சவால் விடுங்க, எங்கள் அப்பா என்னை நடத்த வல்லவா. ஆமென். கடத்தை பார்த்து பயப்படாதீங்க, ஜனங்களை பார்த்து பயந்துடாதீங்க, உங்களை விட்டு போன ஜனங்களை குறித்து யோசிக்காதீங்க, முன்னாடி போயினே இருங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே பார்த்து, நன்றி ராஜா. We love you Lord. We love you Jesus. உமக்கு நன்றி அப்பா. Hallelujah.